உண்டாவதாக. May all glory, honor, and the precious name belong to the Lord Jesus உங்கள் Christ. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். And I would like to convey my Christmas greetings to all of you. எங்களுடைய ஆராதனையை இந்த வெப்சைட் மூலமாக வெளியில இருந்து பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நாட்டிலும் இருக்கிற எல்லா தேவ மக்களுக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய சபையின் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். And all those who are watching us live, we would like to convey our Christmas greetings on my behalf and on the behalf of our கர்த்தர் நம்ம church. எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us all. லூக்கா எழுதின சுவிசேஷம் The Gospel of Saint Luke, தயவு செய்து 2ஆம் அதிகாரம். Saint Luke 2nd chapter, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். Saint Luke 2nd chapter. 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். Read from the 8th verse onward. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். And they were in the same country shepherds abiding in the field, keeping watch over the flock by night. And lo, the angel of the Lord came upon them, and the glory of the Lord shone round about them, and they were sore afraid. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். And the angel said unto them, Fear not, for behold, I bring you good tidings of great joy, which shall be to all people. For unto you is born this day in the city of David a Savior, which is Christ the Lord. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். And this shall be a sign unto you, ye shall find the babe wrapped in swaddling clothes, lying in a manger. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Loving Lord, we thank thee graciously. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. And we thank thee for the blessed day that thou hast given us. இந்த நல்ல நாளிலே உம்முடைய பிறப்பை குறித்து தியானிக்கும்படியாக ஒரு அருமையான தருணத்தை எங்களுக்கு உண்டாக்கி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we thank thee for having given us a wonderful opportunity to meditate on thy birth. இந்த நாளை எங்களுக்கு லீவு நாளாக்கி தந்த அரசாங்க தலைவர்களை நீர் ஆசீர்வதியும். And please bless the government leaders who have granted us leave on this day. நாங்கள் இன்றைக்கு விடுதலையோடு உம்முடைய பிறப்பின் நாளை நினைப்பதற்கும் துதிப்பதற்கும் எங்களுக்கு தந்த இந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி. To think of thy birth and to worship thee, we thank thee for having given us this opportunity. இந்த நாளின் மகிழ்ச்சி எங்களை ஆட்கொள்வதாக. Lord, let thy joy take over us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்தார். Almost 2000 years back, our Lord Jesus Christ came in the incarnation. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதிதான் ஆண்டவர் பிறந்தார் என்று சொல்லுகிறது நிரூபணமாகவில்லை. So they claim that December 25th the Lord has been born. That's not ஆனால் true. 2000 ஆண்டுக்கு முன்பதாக ஒரு நாள் இயேசு இந்த உலகத்திலே அவதரித்தார். 2000 years back, our Lord Jesus Christ was born in this world. அந்த நாளை நினைவு கூறும்படியாக நமக்கு ஒரு தியானிக்கும்படியாக ஒரு நாள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அரசாங்கம் நமக்கு விடுமுறை To தந்திருக்கிறார். think of that day and to meditate on his birth, the government has given us a இந்த leave. நாளிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசுவினுடைய பிறப்பை நாம் தியானிப்பதும் அறிவிப்பதும் தவறில்லை என்று நான் எண்ணுகிறேன். And I believe it's not wrong to meditate on the birth of Jesus and to preach about the birth of Jesus. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நாள் வழக்கத்தின்படி மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார்கள். 2000 years back, as it was a custom amidst the shepherds,
They were grazing the sheep. அந்த ராக்காலத்திலே திடீரென்று தேவதூதன் பிரகாசமாக அவர்கள் மத்தியிலே வந்து ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு கொடுத்தான். And during the night hours we find the angel of the Lord came in all brightness and gave the message of God to them. மேய்ப்பர்களாகிய உங்களுக்கு ஒரு நற்செய்தி தருகிறேன் என்று அவன் சொல்லவில்லை. He never said, I bring you good tidings to அந்த you மேய்ப்பர்களை shepherds. பார்த்து சொன்னான், Looking at the shepherds, சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னான். behold, I bring you good tidings of great joy which shall be to all people. இந்த உலகத்திலே ஒரு பிள்ளை பிறக்குமானால் முதலாவது ஒரு தாய் மகிழுகிறாள். This world, if a child is born, we find the mother rejoices first. கூடுதலாக போனால் அந்த குடும்பத்தார் மகிழுகிறார்கள். Above that, we find the family rejoicing for the இன்னும் day. அதிகமாக போனால் அவர்களுடைய நண்பர் வட்டாரங்கள் மகிழுகிறார்கள். More than that, we find all those friends nearby come. ஒரு தேசத்து ராஜாவுக்கு குமாரன் பிறப்பாரானால் ஒருவேளை அந்த தேசத்திலே ஒருவேளை மகிழ்ச்சி உண்டாகலாம். If a son is born to the king, probably the nation would rejoice. ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் பிறந்த பொழுது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதாக அவருடைய பிறப்பு இருந்தது. We find this world only for one person. When he was born, through his birth, great joy came to the entire people. பலவிதமான மதத்தினர், பலவிதமான ஜாதியினர், பலவிதமான பழக்க வழக்கம் உள்ளவர்கள், பலவிதமான நிலையிலே உள்ள எல்லாருக்கும் ஒருவருடைய பிறப்பு எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? How come the birth of a babe gave joy to all the religious leaders, to people of different caste and religion? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இந்த செய்தி அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் பயந்தாலும், When they heard the message, though they were afraid, இது அவர்கள் ஏதோ கனவிலே கண்டதோ, not that they saw in a ஏதோ dream, எதேச்சையாய் கேட்டதோ அல்ல. not by accident did they hear it. இத கேட்ட உடனே அவர்கள் ஒன்று செய்தார்கள். இந்த செய்தி உண்மையானதா என்பதை அவர்கள் போய் அந்த பிள்ளை சொல்லப்பட்டபடியே அந்த பிள்ளை பிறந்ததை அவர்கள் பார்த்தார்கள். The moment they heard the message, even as it was spoken to them, they went and saw the babe. அவர்கள் கேட்ட உடனே பிரசித்தம் பண்ணவில்லை. They never made a decision immediately after they அவர்கள் heard. கேட்டார்கள், They heard, அவர்கள் கண்டார்கள், they saw. அடுத்து என்ன நடந்தது என்று கேட்டால், Next, what happened? அவர்கள் போய் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். Went and brought the message to the entire world. இந்த உலகத்துக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். A savior is born in this world. இந்த உலகத்துக்கு முதல் செய்தியை கொண்டு வந்தவர்கள் இந்த மேய்ப்பர்கள். It was these shepherds who brought about the first tidings to the world. தேவ தூதர்கள் எல்லாருக்கும் செய்தியை கொடுக்கவில்லை. The angels of God never gave this tiding to all. இந்த மேய்ப்பர்கள் இந்த செய்தியை கேட்ட பொழுது, When the shepherds heard this அதை message, உண்மை என்று அவர்கள் அறிந்தார்கள். they knew that it was true. அந்த உண்மை என்று அறிந்த உடனே And having known it was தங்கள் real, கண்ட செய்திகளை, தங்கள் கேட்டதையும் தங்கள் கண்டதுமான செய்தியை இந்த உலகத்துக்கு அறிவித்தார்கள். the tidings that they saw and heard, they exposed to the world. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது வெறும் கேள்வி அறிவிலே உண்டது அல்ல. Christian life is not by hearing alone. யாரோ சொன்னார்கள், Somebody said so. எவரோ சொன்னார்கள், Someone spoke, நான் அதை கேட்டேன் therefore I heard. என்று சொல்லு கேள்வி அறிவிலே உள்ளது மாத்திரம் அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். Christian life is not the knowledge through hearing alone. கிறிஸ்தவ ஜீவியம் அவர்கள் கேட்டார்கள், கேட்டதை கண்டார்கள். Christian life is they heard as well as they saw what they heard. சில வருஷங்களுக்கு ஆண்டவராய் இயேசு பிறந்த காலத்திலே During the time when Jesus was born, பெரிய வான சாஸ்திரிகள் இருந்தார்கள். there were wise men in this world. அவர்கள் ஒரு நாள் வானத்தை பார்த்தார்கள். They looked at the heavens. அங்க ஒரு வித்தியாசமான நட்சத்திரம் இருக்கிறதை They were பார்த்தார்கள். able to identify a different அந்த star. நட்சத்திரம் சொன்னது ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். And the star spoke that the king is born. அவர்கள் தேடி வந்தார்கள். They went searching after the வெறும் king. நட்சத்திரத்தை மாத்திரம் அல்ல, Not only the star, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, the word of God says, அவர்கள் அந்த பிள்ளை இருந்த இடத்திலே வந்து பிள்ளையை கண்டு பணிந்து கொண்டார்கள். they came to the place where the babe was born. They saw the babe and worshipped him. நான் அந்த வார்த்தையை வற்புறுத்த விரும்புகிறேன். I would like to emphasize this word. கிறிஸ்மஸ் நாள் கேட்ட நாள் மாத்திரம் அல்ல, கிறிஸ்மஸ் நாள் கண்ட நாள். Christmas day is not the day of hearing alone.
alone is the day of seeing. யாரோ கேட்டு கதை சொன்ன நாள் அல்ல. It's not a fable spoken by somebody or heard. யாரோ கண்டு தங்களுடைய மன விருப்பங்களை சொன்ன செய்தி அல்ல. Not that somebody saw and spoke as to their own desire. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I would emphasize, they heard, கண்டார்கள், they saw, அதை அறிவித்தார்கள், and they exposed the tidings. நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். One thing you got to understand. கேட்ட பொழுது அவர்களில் எந்த மாற்றம் இல்லை. They heard it, there wasn't any change. ஆனால் கண்டபோது வாழ்க்கை ஒரு பெரும் மாற்றத்தை அடைந்தது. But when they saw, there was a change in their life. வாழ்க்கையிலே அவர்கள் கேட்டதை கண்டார்கள். Whatever they heard in their life, they saw. நான் சொல்லுவேன், I would say, இந்த மேய்ப்பர்கள் செய்தியை தேவதூதனாலே கேட்டார்கள். The shepherds heard the tidings through the angel. உடனே புறப்பட்டு போனார்கள். Immediately they proceeded. இயேசுவை பார்த்தார்கள். Saw Jesus. பார்த்த உடனே பெரிய மாற்றம் அவர்களுக்கு வந்தது. When they saw Jesus, there was a great change. சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் தொழிலை விட்டு அவர்கள் இயேசுவை பிரசித்தம் பண்ணினார்கள். The word of God says they left their occupation and went about preaching Jesus. இயேசுவை கண்டார்கள். Because they saw Jesus. அவர்கள் கண்டதினாலே இயேசுவை அறிவித்தார்கள். Because they saw Jesus, they were able to expose him and preach him. நீங்கள் சாஸ்திரிகளை பாருங்கள். Look at the wise men. நட்சத்திரத்தை பார்த்தார்கள். They saw the stars. அவர்களுக்கு உணர்வு சொல்லுகிறது. And it was spoken to them. அங்கே ராஜா பிறந்திருக்கிறார். The king of Jews is born. அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். And they proceeded. வேதம் சொல்லுகிறது, the word of God பிள்ளையை கண்டு தங்களுடைய பொன்னையும் தூபவர்க்கத்தையும் படைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஒரு ராஜாவுக்கு முன்பாக அல்ல, ஒரு பிள்ளைக்கு முன்பாக பணிந்தார்கள். When they saw the holy child, they brought gold and frankincense. They offered it to the child. They bowed down. பெரிய சாஸ்திரிகள், they are wise men, மிக படித்தவர்கள், well educated, ஞானிகள், very wise. ஒரு பிள்ளைக்கு முன்பாக பணிந்தார்கள். They fell down before the holy babe. ஏன் பணிந்தார்கள்? Why they fell? அங்கே அவர்கள் அந்த பிள்ளையிலே ராஜாவை கண்டார்கள். They were able to look at a king inside the babe. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of Jesus. எல்லா பயத்தோடு சொல்லுவேன், all fear I tell you. நாம் இயேசுவை கண்டுபிடிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை சந்திக்கும் என்பதிலே வித்தியாசமே இல்லை. If you are able to seek and find Jesus, there isn't any doubt that a change would come about in our life. கிறிஸ்தவர்கள் இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். Many Christians have heard about Jesus. இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறார்கள். They know about Jesus. ஆகையினால் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வழக்கம் போலவே இருக்கிறது. Therefore the Christian life is traditional. எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் வாழ்க்கையில எந்த மாற்றம் இல்லை. Though they may be Christians for several years, no change in their life. ஆனால் இயேசுவின் நாமத்திலே நான் தைரியமாய் சொல்லுவேன், in the name of Jesus I tell you boldly, கிறிஸ்துவின் நாளிலே, கிறிஸ்து பிறந்த நாளிலே, the day when Christ was born, அவர்கள் கிறிஸ்துவை கண்டார்கள். they saw Christ. இப்பொழுது தன்னுடைய மேய்ப்பர் வேலையை விட்டுவிட்டு ஆண்டவரை பிரஸ்தாபம் பண்ணுகிற வேலைக்கு வந்தார்கள். Now the shepherds left their occupation, went about preaching. ஆராய்ச்சி செய்கிறவர்கள் இப்பொழுது ஆண்டவரை சாஷ்டாங்கமாய் பணிந்தார்கள். Those who were searching the sky for the stars, they fell down before the Lord and worshipped தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of Jesus. அது மாத்திரமல்ல, not only that, நான் எத்தனையோ காரியங்களை நான் கண்டவர்களை சொல்லுவேன். I can say of several things as to how they have ஒரு seen. கற்பனை சரக்கல்ல. A Christian life is not some imagination. நீங்கள் யோபின் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், read the book of Job. 42ஆம் அதிகாரம் Job 40. 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், 5 and 6. நான் என்னுடைய இதுவரைக்கும் நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். So I have heard of thee. என்னுடைய கண்கள் உம்மை காண்கிறது. I have heard of thee by the hearing of the ear, but now mine eyes see thee. உம்மை கண்டதினாலே நான் என்ன செய்தேன்? Because I have seen you, what I have done. வேதம் சொல்லுகிறது, நான் என்னை அருவருக்கிறேன். I abhor myself. நான் என்னை அருவருக்கிறேன். I abhor myself. என்னுடைய சாம்பலிலே நான் உட்காருகிறேன். And I am seated in dust and ashes. எப்பொழுது அவன் அருவருத்தான் தெரியுமா? When did he abhor தேவனை himself? குறித்து கேள்விப்பட்ட பொழுது அல்ல. Not when he heard about God. எத்தனையோ காரியங்கள் தேவனை குறித்து கேள்விப்பட்டிருந்தார். He heard several things about God. அவருடைய சன்மார்க்க வாழ்க்கைக்கு அவரை அறிவு அவரை நடத்தியது. His moral life led him through his ஜெப knowledge. வாழ்க்கைக்கு அவரை நடத்தியது. We find his life was being led through. ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது. A certain period came. தேவனுடைய மகிமையை பார்த்தார். He
saw the glory of God. எத்தனையோ காரியங்களை ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டார். He heard several factors regarding God. இப்பொழுது ஆண்டவருடைய மகிமையை பார்த்தார். Now he is able to look at the glory of God. உடனே என்ன செய்தார்? What did he do? தன்னுடைய வாழ்க்கையை அருவருத்தார். He abhorred his own life. நம்முடைய வாழ்க்கை அல்பமானது. My life is waste. ஒரு வெறுப்பை அவருக்குள்ளே உண்டாக்கிற்று. Find a hatred coming in his life. நான் சொல்லுவேன், I would say, கேட்கிறது ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது, பட் கண்டது இன்னொரு மாற்றத்தை உண்டாக்கி. hearing brought about a change, but when he saw God, it brought a different change in him. ஒரு சம்பவத்தை நான் காலையில கூட சொன்னேன். This morning I spoke of an incident. எனக்கு தெரிந்த ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. A certain incident took place in a ஒரு house. அம்மா நீண்டகால விசுவாசி. A mother believer for long. நல்ல ஒரு சபையிலே நீண்டகால விசுவாசியா இருந்தார்கள். She was a believer for long in a certain church. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். Her children were saved. அந்த பையன் ரட்சிக்கப்பட்டு விவாக நேரம் வந்த பொழுது அவன் சொன்னான், நான் கண்டிப்பாக நகை இல்லாம தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான். When his son got saved, he said, definitely I'll marry without any jewels. அவனுடைய விருப்பத்தின்படியே திருமணம் நடந்தது. விவாகம் நகை இல்லாம கல்யாணம் நடந்துச்சு. So according to his desire, he married a girl without any jewels. எல்லாம் முடிந்து மணப்பெண்ணும் மகனும் வீட்டுக்கு போனார்கள். The bride and bridegroom entered their home. அவளை மருமகளை வரவேற்பதற்கு மாமியார் வாசல்ல காத்திருந்தார்கள். The mother-in-law was waiting at the gates to invite her daughter-in-law. மருமகள் காரை விட்டு கீழே இறங்கினாள். The daughter-in-law got down from the car. கொஞ்ச நேரம் மருமகளை அப்படியே பார்த்தார்கள். She looked at her daughter-in-law. பார்த்து விட்டு சொன்னார்கள், Looking at her, she said, கொஞ்சம் இருமா, நீ உள்ள வராத, கொஞ்ச நேரம் இருங்க. just wait for a moment, do not enter. அந்த அம்மா உள்ள போனாங்க. She went inside. அந்த அம்மா காத்துல கழுத்துல கையில எல்லாம் போட்டிருக்கெல்லாம் கலத்தினாங்க. She removed all her jewels, whatever she had on her body. கலத்தி கீழே வச்சுட்டு She kept it aloof. பார்த்தா, என்னடா இவ்வளவு நேரத்துக்கு முன்னால மாமியார் எல்லாத்தையும் பூட்டிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ திடீர்னு மாமியார் எல்லாம் கலத்திட்டு நிக்குது. என்ன சொன்னாங்க தெரியுமா? What she said after removing the jewels? நான் எல்லாத்தையும் வாழ்ந்து கட்டிட்டேம்மா, எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டேன். நீ வாழ போறவா என் வீட்டுக்கு வர, நீயே காத்துல கழுத்துல இல்லாம வரும்போது நான் வாழ்ந்து கட்ட பாட்டி எதுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கணும்? எல்லாத்தையும் கலத்தினா போ. So you have come to lead a life without any jewels. Me, I spent my life. What is the use of wearing jewels? Therefore I removed. நான் நினைக்கிறேன், எத்தனை வருஷம் இந்த பாட்டி அம்மா பிரசங்கம் கேட்டிருப்பாங்க? How many years this granny would have heard the message? எத்தனை வருஷம் இந்த அம்மா கோயிலுக்கு போனாங்க? How many years this mother would have gone to church? எத்தனை வருஷம் செய்திகளை கேட்டாங்க? How many years she would have heard the message? இந்த அம்மா நிறைய செய்திகளை கேட்டாங்க. She heard several messages. ஆனா ஏதோ ஒன்றை பார்த்துட்டாங்க. She saw something. இப்ப சொல்றாங்க, Now she says, வாழ போற நீயே, இன்னைக்கு வாழ்க்கை தொடங்க போற நீயே இல்லாம இருக்கிற, நான் எதுக்கு இத போட்டு கிடக்குறேன்? you who are about to start a new life, you have left all the jewels. What about me? Why I should wear the jewels? எதையோ ஒன்றை பார்த்தபோது, When she saw something, கேட்ட போதல்ல, not when she heard. இத்தனை வருஷம் செய்தி கேட்டாங்க, She heard the message for இத்தனை 7 years. வருஷம் பிரசங்கம் கேட்டாங்க. She heard the message in the very. மாற்றம் எப்ப வந்துச்சு கேட்டீங்கன்னா When ஒன்றை did it பார்த்தாங்க. change? She saw something. நான் சொல்லுகிறேன், I would say, இன்னைக்கு அநேகர் இயேசுவை பற்றி கேட்டாங்க. many have heard about Jesus. இன்னும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? What did they say? என் ஜாதி என்ன, What என் is- குலம் என்ன, What about your என் caste? கோத்திரம் என்ன, What about your tribe? என் படிப்பு என்ன, What about my என் பதவி education? என்ன, What about my என் dignity? மேன்மை என்ன, What about my இதைத்தான் கேட்டவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். So people speak on several angles. ஏன் கேட்டவர்கள் மாத்திரமல்ல, பிரசங்கிக்கிறவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Even the preacher speaks on it. ஏன் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள்? Because they have heard அவர்கள் it. அறிந்திருக்கிறார்கள். They have known it. ஆனால் அந்த தெய்வத்தினுடைய மகிமையை அவர்கள் காண்பார்களானால், If they see the glory of God, இன்னைக்கு நல்ல பாட்டெல்லாம் பாடலாம், you can sing well. ரொம்ப அருமையா பாடலாம். You can sing beautifully. ஓ கந்தை துணியோ கர்த்தருக்கு, கடும் கோலம் இதோ ஏழையின் கோலம், என்னெல்லாம் அழகா பாட்டு பாடலாம், பாட்டு எழுதலாம். They sing several things regarding Jesus. ஆனால் ஒருவன் கர்த்தருக்கு முன்பதாக எப்பொழுது தன்னை அருவருக்கிறான், நான் ஒன்றுமில்லை, என் மேன்மை ஒன்றுமில்லை, என் படிப்பு ஒன்றுமில்லை, என் அந்தஸ்து ஒன்றும் இல்லை, என் ஜாதி ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் குப்பை என்று வர வேண்டுமானால், he got a vision. தேவன் அவன் காணணும். When a man has got to abhor himself of all his caste, creed, language and color, one thing is needed. மூளையினுடைய அறிவு வேறு, பார்க்கிற கண்கள் வேறு. Not through the knowledge that he has,
but through the eyes that he sees. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. யோபு நிறைய காரியங்களை பார்த்து வைத்திருந்தார், அறிந்து வைத்திருந்தார். Job had known several things. தன்னுடைய நீதியை பாராட்டினார். They இத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் நீதியை நிலைநிறுத்துவேன்னு சொன்னாரு. I'm able to stand fast to my righteousness. உத்தமத்தை உறுதியா பிடிச்சிருக்கேன்னு சொல்லுவாரு. I'm able to be faithful. ஆண்டவரை எங்க கண்டு சந்திக்கலாம்னு சொல்லுங்க. So என் நீதியை அவர்கிட்ட பேசணும். I got to speak about நியாயத்தை அவர்கிட்ட பேசணும். I got to speak about நான் justice. அவரை கண்டு சந்திக்கணும். I got to see him. ஆண்டவருக்கு அவன் சவால் விடுத்தான். He challenged God. ஆனால் ஒரு நாள் ஆண்டவரை சந்திச்சான். One day he met God. அவருடைய கண்கள் ஆண்டவரை கண்டுச்சு. His eyes looked upon the living God. தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து அருவருத்தான். He sat in dust and ashes and abhorred himself. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். Look at Isaiah 6th chapter. வேதம் சொல்லுகிறது, ராஜாவை என்னுடைய கண்கள் கண்டது. Having seen the eyes of the king. அவன் என்னத்தை கேட்டுக்கிட்டு இருந்தான்? What did he seek? அவனுடைய காது எதை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு? What was his ear? கேருபீன்களும் சேராபீன்களும் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். We find cherubims and seraphim. நான் நினைக்கிறேன் worship நடத்தினது யாரு? Who was leading the worship? ஆராதனை நடத்தினது யாரு? Who was leading the worship? கேருபீன்கள் நடத்தினார்கள். It was the cherubims. சேராபீன்கள் நடத்தினார்கள். Seraphims had led the ஓ worship. சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர். Holy is the Lord of hosts. It's a very beautiful worship. It was a wonderful worship. இந்த உலகத்திலேயே ஒரு அற்புதமான துதி ஆராதனையிலே ஒரு கான்செப்ட் நடந்திருக்குமானால் ஏசாயா கண்ட கான்செப்ட் தான், துதி ஆராதனை தான். In this whole world, if the concept regarding Jesus would have been so beautiful, it's the vision of Isaiah. தேவதூதர்கள் கேருபீன்களும் சேராபீன்களும் ஆராதிக்கிறார்கள். The angels, the cherubims and seraphims are worshiping அந்த the living ஆராதனை God. அவனுக்கு ஒரு அசைவை உண்டாக்கவில்லை. It never brought about anything in them. ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறான். But here he is looking It's at a very good worship. He even ஆராதனை மிக அழகாய் நடந்து the கொண்டிருக்கிறது. worship is going on beautifully. ஆனால் அவன் கண்கள் ஒன்றை பார்த்தது. His eyes was able to behold தூதர்களை அல்ல, not the angels, ஆராதனை சத்தத்தை அல்ல, not the sound of the worship. கண்கள் ராஜாவை கண்டது. His eyes looked at the king. கண்கள் ராஜாவை கண்டது. His eyes beheld the king. என்ன சொன்னான் தெரியுமா? You know what did he say? ஐயோ நான் அதமானேன். Woe, I'm unworthy. நான் அதமானேன். He says, I'm done, I'm unworthy. worship தேவை. Worship is needed. சபையிலே ஆராதனை தேவை. Worship is needed in the church. ஆவி நிறைவுள்ள ஆராதனை தேவை. A spirit-filled worship is needed. இன்றைக்குள்ள ஆராதனை வீரர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I thank all those who worship God in the house. தரிசனம் இல்லாத ஆராதனையினாலே ஒரு மாற்றம் உருவாக போவதில்லை. But a worship without any vision will not bring about any change. இன்றைக்கு ஆராதனை என்ன சொன்னாலே ஆட வேண்டும், பாட வேண்டும், குதிக்க வேண்டும், கும்மாளம் அடிக்க வேண்டும் நினைக்கிறார்கள். Today's worship, they feel it's enough if they dance. True worship. But the real worship, அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார். they worship God. இந்த ஆராதனை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது When he heard the voice of the worship, அவனுடைய கண்கள் ஒரு காட்சியை காண்கிறது. his eyes was able to look at a worship. ஆராதனைக்குரிய ராஜாவை கண்ட பொழுது When he saw the king who was to be worshipped, அவன் கதறுகிறான். he cries. நான் சொல்வேன், உண்மையான ஆராதனை அர்ப்பணிப்பிலே முடிய வேண்டும். The true worship is when you surrender yourself to God. இன்றைக்கு உண்மையான ஆராதனை எது தெரியுமா? You know what is the real worship? ஜனங்கள் குதிக்கிறதல்ல, Not by people jumping up. அர்ப்பணத்திலே இருக்கிறது. It's only in surrendering. அர்ப்பணத்துக்கு நடத்த வேண்டும் ஆராதனை. The worship has got to lead them to surrender their lives. ஜனங்கள் பாட்டை கேட்கிறார்கள். They hear the song. ஜனங்கள் பரிசுத்தம் அடைகிறார்கள், ஜனங்கள் பரவசமாகிறார்கள். The people become emotional. அதுவல்ல முக்கியம். That's not important. இன்றைக்கு ஜனங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? You know what the people need today? ஐயோ நான் அதமாகி போனேன். Oh, I'm undone. பலிபீடத்தின் அக்கினி இறங்கி அந்த ஆராதனை முடிவிலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்துமானால் அந்த ஆராதனை எத்தனை மகிமை உள்ளதாக. If the fire could come down from the altar and sanctify the worship, how beautiful and how holy the worship would be. நான் தெய்வத்தை நோக்கி கதறுகிறேன். I cry unto my God. ஆண்டவரே, every worship, Lord, every worship, ஒவ்வொரு ஆராதனையின் முடிவிலே at the end of every worship, பரிசுத்த அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. let thy holy fire descend. பரிசுத்த அக்கினி இறங்கட்டும். Let thy holy fire descend. சபை எப்படி இருக்கும்? How the church would be. குடும்பம் எப்படி இருக்கும்? How about the family? ஆராதனை எப்படி இருக்கும்? How the worship would be. எவ்வளவு மகிமையாய் இருக்கும். How glorious it would be. ஒவ்வொரு ஆராதனையிலும்
each and every ஜனங்கள் worship. தேவனை காண்பார்களானால், If people would look at God, எங்களுடைய கண்கள் தேவனை காணுமானால், if my eyes look unto the living God, எங்களுடைய அசுத்தத்தை உணர்ந்து பரிசுத்தமாவோமே. so I would realize my filthiness and I இன்றைக்கு would be எத்தனை sanctified. அசுத்தத்தோடு ஆராதனைக்கு வருகிறார்கள், With all filthiness they come to worship God. அசுத்தத்தோடவே போகிறார்கள். They return with filthiness. வேண்டுமானால் ஆடுகிறார்கள், They dance. வேண்டுமானால் பாடுகிறார்கள், They sing about. வேண்டுமானால் குதிக்கிறார்கள், They jump about. வேண்டுமானால் பரவசமாகிறார்கள். They get emotional. But where is the holiness? பரிசுத்தம் எங்கே? தேவன் விரும்புகிற பரிசுத்தம் எங்கே? God desires a holiness which is not found in them. இன்றைக்கு சபைக்கு தேவை சத்தம் அல்ல, சபைக்கு தேவை தரிசனம். Today the church does not need a clamor, it needs a vision. சத்தம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டு போவார்கள் என்று சொல்லல, தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டு போவார்கள். Where there is no sound, people will get corrupted. It's not written so. Where there isn't any vision, என் people தேவனுடைய will be நாமத்துக்கு corrupted. மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். On this day of Christmas, let the Lord open our தேவன் eyes. நம்முடைய கண்களை திறக்காத வரைக்கும் கிறிஸ்துமஸாவே இருக்கும். As long as God never No opens our change, eyes, no change. there won't be any change. வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக வேண்டுமானால் There need to be a change in your life. நாம் கேட்கிறவர்களாய் அல்ல, Not that we should be hearing இன்றைக்கு things. ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கணும். Our Lord has got to open our eyes. தேவனை கண்டார்கள். They were able to look at God. வெளிப்படுத்தல் 1:17 வாசித்து பாருங்கள். Revelation 1:17. இடி முழக்கம் போன்ற சத்தத்தை கேட்டான். They heard the sound of thunder. பத்மு தீவிலே யோவான் இருக்கிறார். We find John இடி there. முழக்கம் போன்ற பலத்த சத்தத்தை அவர் They கேட்டார். heard the great sound of thunder. பெரிய இரைச்சலை அவர் கேட்டார். They heard a great sound of roaring. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, The word of God இடி says, முழக்க சத்தமோ இரைச்சலோ அவர் வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் உண்டாக்கல. the sound of thunder or the other voices never brought about change. வேதம் சொல்லுகிறது, The word of God says, இயேசுவை கண்டபோது when he beheld பாதத்திலே Jesus, விழுந்தேன். I fell at his feet. இயேசுவின் பாதத்திலே I விழுந்தேன். fell at the feet of Jesus. இன்னைக்கு சபை இயேசுவின் பாதத்திலே விழணுமானா, If the church has got to fall at the feet of Jesus, வாலிபர்கள் இயேசுவின் பாதத்திலே விழணுமானா, if young people have got to fall at the feet of கன்னியர்கள் Jesus, இயேசுவின் பாதத்திலே விழணுமானா, if young girls have got to fall at the feet of Jesus, ஊழியர்கள் இயேசுவின் பாதத்திலே விழணுமானா, if elders have got to fall at the feet of Jesus, வாய்ஸ் தேவையில்லை, சத்தம் தேவையில்லை. you don't need a You shout. got vision. You need a vision. இன்னைக்கு உனக்கு ஒரு விஷன் தேவை. You need a vision. இன்னைக்கு இயேசுவை கண்கள் காணுமானால், If your eyes are able to behold Jesus, வாலிபன் எங்க இருப்பான்? where is the young man? வாலிபன் எங்க இருப்பான்? Where would the young கன்னியர்கள் man எங்க be? இருப்பார்கள்? What about the virgins? பீச்சிலும் பார்க்கிலும் இல்ல. They will not be at the எங்க beach or இருப்பார்கள் park. தெரியுமா? இயேசுவின் பாதத்திலே இருப்பார்கள். They will be seated at the feet of Jesus. இயேசுவின் பாதத்திலே இருப்பார்கள். They will be seated at the feet of நான் Jesus. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். I pray in the name of ஆண்டவரே, Jesus. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு விஷன் உண்டாகட்டும். Lord, in this day of Christmas, let there be a இந்த vision. சபை ஒரு பண்டிகை கிறிஸ்தவனா இருக்க கூடாது. The church should not celebrate it ஏதோ just like that. ஞாயிற்றுக்கிழமை பெரிய கூட்டம் வந்தது. Not because of ஒரு a great பெரிய gathering. ஆரவாரம் கேட்டது. Not because of a great ஒரு பெரிய noise. ஆர்ப்பரிப்பு நடந்தது. Not because of great No, clam and no, clamor. no. No, no, no. It's not so. நீங்கள் கேட்கிற கிறிஸ்தவர்களாய் அல்ல, Not Christians to hear. நீங்கள் கண்டவர்களாய் இருக்க வேண்டும். You should be Christians that would have seen the நீங்கள் vision. கண்டவர்களாய் இருக்க You வேண்டும். should have seen. உங்கள் தேவனை தரிசிப்பீர்களானால், If you look at God, இன்னைக்கு நான் சொல்றேன், கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற எத்தனை கிறிஸ்தவன் தேவனுடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறவனா இருக்கிறான்? those who celebrate Christmas, how many of them fall at the feet of God and pray? எத்தனை ஊழியர்கள் இயேசுவின் பாதத்தில் உட்காருகிறார்கள்? What about the servant of God? How many of them are seated at the எத்தனை feet? விசுவாசிகள் தேவனுடைய பாதத்தில் How விழுகிறார்கள்? many believers fall at the feet of Jesus? இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறார்கள், Know about Jesus. இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறார்கள். They preach about Jesus. பட் அவர்கள் இயேசுவை தனிப்பட்ட முறையிலே அவர்கள் அனுபவத்திலே வைத்திருக்கவில்லை. They never had Jesus in their personal life or experience. நீங்களும் நானும் இயேசுவின் பாதத்தில் விழணும். You and me, we have got to fall at the feet of இயேசுவின் Jesus. பாதத்தில் கிடக்கணும். We have got to fall at the feet of Jesus. கிறிஸ்துமஸ் நாள் தேவனை சந்தியுங்கள். On this day of Christmas, meet God. தேவனை காணுங்கள். You should look at God. நான் சொல்லுவேன், இந்த மேய்ப்பர்கள் The shepherds, இயேசுவை கண்டார்கள். they saw Jesus. கண்டதுனால என்ன பண்ணாங்க தெரியுமா? Because they saw Jesus, அவங்க இயேசுவை பிரசித்தம் பண்ணாங்க. they were able to preach Jesus. நான் சொல்லுவேன், இன்றைக்கு ஏன் பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவன் கூட மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்றதில்லை?
Why the Pentecostal Christians are not able to speak about சொல்ல Jesus? அவங்களுக்கு ஏன் தைரியம் இல்ல? Why do they not? நீங்க ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொன்னீங்க? 10 years since you have been saved, to how many you spoke about எத்தனை பேர் Jesus? இயேசுவை பற்றி சொன்னீங்க? To how many you spoke about Jesus? இந்திரா காந்தி இறந்து 2 மணி நேரத்திலே உலகத்தின் அத்தனை மூலை முடுக்குகளிலும் இந்திரா செத்து போனாங்கிற செய்தி தெரியும். Within 2 hours after Indira died, the whole world came across a message about her death. 10 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிக்கப்பட்ட கொக்கோ கோலா உலகத்தில் எல்லா சந்து பொந்துகளிலும் தெரியும். Likewise, 10 years back, what was celebrated, the whole world knows. ஆனால் உனக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது. The blood that was shed for you 2000 வருஷமாக and me is உனக்காக not இயேசு known. மரித்தார் என்ற செய்தி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது. The message that 2000 years back Jesus died, your neighbor never knows it. ஏன்? நமக்கு அறிவு இருக்கிறது. Why we have the knowledge? No vision. But we do not have the vision. No vision. You do not have the vision. இயேசு ரட்சகராய் பிறன் தெரியும். You know that Jesus is a அதனால இந்த savior. கிறிஸ்மஸ் நாள்ல வந்திருக்கீங்க. Therefore you have come on நல்ல the day of புத்தாடை Christmas. கட்டி கோழி வெட்டி கேக் வெட்டி ஒரு பெரிய மகிழ்ச்சி கொண்டாடுகிறீர்கள். You put on the new garments, you are able to cut the chicken, you are able to celebrate. ஆனா நான் சொல்லுவேன், But I would say, இது தேவை. this is needed. இது தேவை. This is needed. கேட்டாங்க. They heard. கேட்டதோட நிறுத்திரல. They never stopped with hearing. வாழ்க்கையில கண்டாங்க. They saw him in their life. உடனே என்ன பண்ணாங்க You தெரியுமா? know what they did? பிரசித்தம் பண்ணினார். They went and preached Jesus. பிரசித்தம் பண்ணினார். They were able to preach Jesus. கிறிஸ்மஸ் நாள் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க உண்மையாய் நீங்கள் இன்றைக்கு இயேசுவை கண்டீர்களானால் நீங்கள் எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறீர்கள்? If you have truly seen Jesus on this Christmas day, ஒவ்வொரு how many are உண்மையான கிறிஸ்மஸ் என்னவென்றால் நீங்கள் கிறிஸ்துவை பிரசித்தம் பண்ண வேண்டும். If it is a real Christmas, you have got to preach about Jesus. நான் எப்போது சொல்லுவேன், I would say often, ஒரு வீட்டில் ஒரு ஐயா ஒரு நல்ல வேட்டை நாய் வளர்த்தார். ஒரு நல்ல நாய் ஒன்று வளர்த்தார். in a certain house, a certain man brought about a dog. ஒரு நாள் அந்த ஐயா வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்தார். நல்ல நடுராத்திரி. One day the gentleman was sleeping soundly. அந்த வீட்டு ஓட்டை பிரித்து ஒரு திருடன் உள்ள பிரவேசிச்சான். And a robber entered by removing the tiles of the roof. நாய் பார்த்துடுச்சு. The dog beheld. பார்த்தா என்ன செய்யும்? You know what it should do? நாய் பார்த்தா என்ன செய்யும்? What would it do? கொலைக்கும். It would bark. பார்த்த உடனே நான் பார்த்த உடனே கொலைச்சுது. The moment it saw the thief, it இந்த barked. நாய்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் தெரியுமா? The dogs have a good habit. ஒரு நாய் கொலைச்சா போதும், It's enough if one dog barks. ஊர்ல உள்ள அவ்வளவு நாயும் கொலைக்கும். The dogs of the entire இந்த land எல்லா would bark. நாயும் கொலைக்குது. எதுக்கு கொலைக்குதுன்னு கேட்டு பாருங்க, தெரியும். அவன் கொலைச்சான், நான் கொலைச்சேன்னு சொல்லு. So if you ask the other dog, it won't know what for it is barking, because எல்லாம் கொலைச்சது. and all the dogs barked at the same time. என்ன ஆச்சு தெரியுமா? What happened? கொஞ்ச நேரத்துல இந்த எல்லா நாயும் அடங்கி தூங்கிடுச்சு. In a short time, the other dog slept. ஆனா ஒரு நாய் கொலைச்சுக்கிட்டே இருக்கு. But only one dog kept on barking. எதுவரை கொலைக்கும்? How long would it bark? எஜமான் வந்து என்னன்னு கேட்கிற வரைக்கும் கொலைச்சுக்கிட்டே. Up to the time the master comes and inquires it, it would keep on barking. ரெண்டு நாய் தான். Only two dogs. ஒன்னு கண்ட நாய், இன்னொன்னு கேட்ட நாய். The dog which has seen, the other dogs are the dogs which have heard. என்ன பாஸ்டர், கிறிஸ்மஸ் நாள்ல எங்களை நாய் எல்லாம் சொல்றீங்க? நான் உங்களை சொல்லலைங்க, கதை சொன்னேன். I'm not telling you, I'm telling you. ஒன்னு கண்டது, One had seen it. கொலைச்சுக்கிட்டே இருக்கு. It went on barking. இன்னொன்னு என்னது? What about the other? கேட்டது. It just heard. நமக்கு எதுக்கடா வம்பா? அவன் கொலைச்சான், அவன் கொலைச்சிட்டு போறான் போ. The other dog barked, let him keep on barking, never mind. இன்னைக்கு நாம யாரா இருக்கிறோம் நினைச்சீங்க? கண்டீங்களா? What about you? Whether you heard? இந்த கிறிஸ்மஸ் நாள்ல சூப்பர் பிரசங்கம் பிரதர், போடு போட்டார். So you would appreciate the message only. கேட்டு போயிடாதீங்க. Do not hear and just go. காட்டு விஷன். Just ask for a vision. உனக்காக யாருக்காக பிறந்தார்? உனக்காகவா? Whether he was born for you? No. சகல ஜனத்துக்காக. He was born for the entire nation. உன் பக்கத்து வீட்டானுக்காக. For your neighbor. உன் நண்பனுக்காக. For your friends. உன் நண்பனுக்காக. For your friends. அன்றைக்கு அந்த மேய்ப்பர்கள் சகல ஜனத்துக்காக இயேசு பிறந்தார், ரட்சகர் பிறந்தார்னா எவனுக்கு பிறந்தா நமக்கு என்னடா வம்பு? நம்ம மேய்ப்பனை பாடுறா, நம்ம ஆட்ட பாடுறா, இந்த வேலையை விட்டுட்டு நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு தூங்கி இருந்தானா இந்த செய்தி உனக்கு எனக்கு வந்திருக்கவே. If the shepherds would have remained silent after hearing the tidings, we would not have received it. பக்கத்துல வைங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. இந்த செய்தி நீங்க எப்படி அறிவிச்சீங்க? How come you came across the நீங்க tidings? எவ்வளவு விஷன் பாத்தீங்க? What about the vision you had? உங்க வாழ்க்கையில
நீங்கள் இயேசுவை கண்டிருப்பீர்களானால் இன்றைக்குள்ள கிறிஸ்மஸ் totally different. In your life, if you had come across Jesus, today's Christmas would be different to you. ஒரு கிறிஸ்மஸை புத்தாடை கட்டுறதுக்கும் கேக்கு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் பிரியாணி பண்றதுக்குள்ள கிறிஸ்மஸ் ஆண்டவர் உண்டாக்கல. God never created Christmas that you may put on the new garments, cut the cake, cut the hen and all that. நல்ல பிரியாணி சாப்பிடுங்க, ஆசீர்வாதமா 365 நாளும் பிரியாணியா தின்னுங்க. You should take biryani for 365 days. Be blessed. வெறும் 25th மாத்திரம் பிரியாணி தின்னணும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு டெய்லி ப்ளம் கேக்கா தின்னு, நல்ல டெய்லி கோழியா வெட்டி, நல்ல பிரியாணியா சாப்பிட்டு, டெய்லி ஒவ்வொரு புடவை கட்டி சந்தோஷமா வாழுங்க. எதுக்குங்க 25ஆம் தேதி போய் கடனை வாங்கி கட்டணும்? டெய்லி கட்டுங்க. Why 25th alone you should put on the new garments and have biryani? Have it have it for all your life. இதுக்காகவா இயேசு பிறந்தாரு? Was it for this cause that Jesus was born? இதுக்காகவா இயேசு பிறந்தாரு? Was it for this cause? பட்டு புடவை கட்டறக்கா இயேசு பிறந்தாரு? That you may wear கேக் வெட்டறக்கா இயேசு பிறந்தாரு? That you may take cake. கோழி வெட்டறக்கா இயேசு பிறந்தாரு? That you may cut the hen. பிரியாணி தின்றக்கா இயேசு பிறந்தாரு? That you may take biryani. Was Jesus born? சகல ஜனங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாக்குறதுக்காக இயேசு பிறந்தார். Bring good tidings to all the people. Jesus was born. Hallelujah. Hallelujah. இந்த செய்தி எத்தனை பேருக்கு சொன்னீங்க? So to how many you would convey this tidings? உங்க நண்பர்களுக்கு சொன்னீங்களா? Have you conveyed it to your friends? வீட்டாருக்கு சொன்னீங்களா? Have you conveyed it to your household? பிரசித்தம் பண்ணுங்கள். Preach his name. கிறிஸ்மஸ் நாள், the day of Christmas, செய்தியை கேட்ட நாள் அல்ல. It's not the day when you heard the message. கேட்ட செய்தியை கன்ஃபார்ம் பண்ணின நாள். Message that you heard, you got to confirm it. பார்த்தார்கள். They saw. அதனாலே அவர்கள் பிரசித்தம் பண்ணினார். Because they saw the child, they were able to speak about Jesus. நான் சொல்லுகிறேன், இவர் எப்படிப்பட்ட இரட்சகர்? What sort of a savior was he? இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னானே. Said a savior is born. அந்த இரட்சகர் உங்கள் வாழ்க்கையில பிறக்கணும். இன்னைக்கு இரட்சகர் நீங்க கண்டுபிடிக்கணும். That savior has got to be born in your life. You got to come across. நீங்க கேட்டுட்டு போயிட கூடாது. Not that you should hear and go. வேதம் சொல்லுகிறது, the word of God says, மத்தேயு எழுதின சுவிசேஷம் the gospel of முதலாம் அதிகாரம் Matthew 1st chapter 21ஆம் வசனத்தை பாருங்கள். Matthew 1:21. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் என்ன இரட்சகர் என்று சொன்னால், இரட்சகர் என்ன? பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். For he shall save his people from their sins. இந்த உலகத்துக்கு ஏன் ஆண்டவர் வந்தார்? Why the Lord came to this world? வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. In 1 Timothy 1:15 it is written that Jesus was born to save sinners. That is true and is accepted by all. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இயேசு இரட்சகராய் பிறந்திருக்கிறார். Jesus is born as a savior. இன்னைக்கு ஒரு இரட்சகருடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். You come to celebrate the birthday of a savior. நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். Hundreds of you have seated here. நான் சொல்லுகிறேன், இயேசு உலகத்துக்கு 2000 வருடம் எதுக்காக வந்தார்? I tell you as to why Jesus came 2000 years back in this world. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள். Because all have sinned and fallen short of the glory of God. எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள். All have fallen short of the glory of God. ஒரு நாளிலே நோவா என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்த பொழுது, on a certain day Noah the man of God, தேவன் பார்த்தார். God saw ஒருத்தன் கூட இல்ல. there was none. எல்லாரும் பாவம் செய்தார்கள். All of them had sinned. தேவன் பெருமழையை அனுப்பி அவர்களை அதம் பண்ணினார். God sent a great rain and deluge and destroyed them. சோதோம் பட்டணத்தை பார்த்தார். He looked at the city of எங்கும் Sodom. அக்கிரமம், Lot of transgression. அழிவுக்குரிய சோதோம் பட்டணத்தை அழித்தார். He destroyed the city of Sodom, which ought to be destroyed. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2000 years back, இயேசு இந்த உலகத்தை பார்த்தார். Jesus looked at this world. எல்லாரும் பாவம் செய்து, All have fallen short. எல்லாரும் பாவம் செய்து, all have sinned. தேவ மகிமை அற்று போனார்கள். They have fallen short of the glory of God.
நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. There's not a single one who was able to do good. ஒருவனாகிலும் இல்லை. There was none who could do ஒருவன் good. இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. Not a single person, not together they were found. என்ன நடந்திருக்க வேண்டும் தெரியுமா? What should have happened? தேவன் அக்கினி அனுப்பி இருக்க வேண்டும். God should have sent his fire. தேவன் பெரும் ஜல பிரளயத்தை அனுப்பி இருக்க வேண்டும். God should have sent the deluge. ஏனென்றால் ஒரு நீதிமான் இல்லை. Why there wasn't even a single righteous person? தேவன் அக்கினி அனுப்புவதற்கு பதிலாக, Instead of sending the fire, தேவன் தண்ணீரை அனுப்புவதற்கு பதிலாக, instead of sending the waters, இந்த உலகத்தை நேசித்ததினாலே because he so தம்முடைய ஒரே much loved the பேரான world, செல்ல குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். he sent his only beloved son to this world. ஒரு வார்த்தையினாலே இந்த உலகத்தை அவர் அழித்திருக்க முடியும். You could have destroyed this world through a single word. உங்களையும் என்னையும் அழித்திருக்க You முடியும். could have destroyed you and me. நாம் அழிவுக்கு உரியவர்கள். We are there to be கர்த்தருடைய destroyed. வேதம் சொல்லுகிறது, மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை மனப்பூர்வமாய் செய்து நாம் கோபாக்கினைக்கு பாத்திரராய் இருந்தோம். Having done everything according to our desire of the flesh and mind, we became the children of wrath. கோபாக்கினைக்கு பாத்திரராய் இருந்த நம்மே தேவனுடைய அன்பு பெருகினதினாலே, We who are the children of wrath, since the love of God increased, வெள்ளத்துக்கு பதிலாக, instead of the deluge, அக்கினிக்கு பதிலாக, instead of the fire, தம்முடைய அன்புள்ள ஒரே குமாரனை உலகத்தில் அனுப்பினார். he sent his only loving son to this ஆனால் world. தான் இயேசு சொன்னார், Jesus said, நான் பாவிகளை அழிப்பதற்கு அல்ல, அவர்களை ரட்சிப்பதற்கு இந்த உலகத்துக்கு வந்தேன். not to destroy the sinners, I've come to save the sinners, therefore I'm come to this world. ரட்சிக்கும்படியாய் உலகத்தில் வந்தேன். He came to save the sinners in this world. அதனால் தான் வரப்போகிறதை பல ஆண்டுகளாக அறிவித்துக் கொண்டே வந்தார். Therefore for several years they went on preaching. அவர் ரட்சித்தாரா? Whether he was saved, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, the word of God says. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், Read the first one. அங்கே இயேசு ஒரு வீட்டில் இருந்த பொழுது, வாசி. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை, படுக்கையிலே இருந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். யார் பாவம் மன்னிக்கப்படல? Whose sin was not forgiven? யார் பாவம் மன்னிக்கப்படல? Whose sin was not forgiven? கூட்டு வந்தானே, அவன் பாவம் மன்னிக்கப்படல. One who brought him, his sin was not forgiven. யார் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு? Whose sin was forgiven? திமிர்வாதக்காரனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. A man sick of the palsy, his sin was forgiven. அந்த வீட்டில் உள்ள ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவான், பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு. So not to all did the Lord say that his sin was forgiven. ஒருவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். God saw his faith. கொண்டு வந்தவன் எதுக்கு வந்தான்னா, What for they brought him? சுகத்துக்காக கொண்டு வந்தான். They brought him for healing. இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. Looking at him, he said, your sins are நீ forgiven. எழுந்து போ. Rise up and walk. நான் நினைக்கிறேன் அவன் போகும்போது என்ன சொல்லிட்டு போயிருப்பான்னு கேட்டீங்கன்னா, நான் வியாதி சுகமானதை காட்டிலும் என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு போயிருப்பான். More than saying that என் பாவத்தை இயேசு வந்து ஒரு வியாதி சுகமா சொல்ல, திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து நடன்னு சொல்லல, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. He never told the man of palsy, arise and walk. He said your sins are forgiven. லூக்கா 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே, Luke 7:48, அந்த ஊரறிஞ்ச ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ இருந்தாள். there was a lady who was அவள் sinner. ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் அவள் பாவியான ஸ்திரீ. And everyone in the city knew that she was a sinner. இயேசுவின் பாதத்திலே அழுது கொண்டு வந்தாள். She came crying to the feet of Jesus. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, The word of God says, ஸ்திரீயே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. thy sins are forgiven. சமாதானத்தோட போ. Go in peace. யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, John 8:11, விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிபட்ட ஒரு வேசி வந்தாள். there was a harlot who was caught in adultery. இயேசு அவளை பார்த்து சொன்னார், Jesus looking at her said, பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. thy sins are forgiven thee. உன் பாவம் இனிமேல் நீ பாவம் செய்யாதே. Sin no more. இனி நீ பாவம் செய்யாதே. Sin no more. நான் சொல்லுவேன், திமிர்வாதக்காரன் வந்தான், The man sick of the palsy, குஷ்டரோகிகள் வந்தார்கள், the lepers came, ஆயக்காரர் வந்தார்கள், and the Pharisee came, பாவிகள் வந்தார்கள், the sinners came, விபசாரிகள் வந்தார்கள், as well as the harlots also இயேசுவின் came. அதிகாரத்தை எல்லாரும் கேட்டாங்க, இவன் என்ன பாவத்தை மன்னிக்கிறது? So through his authority, Jesus could have said, why I should forgive? இயேசு சொன்னார், Jesus said, பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும். that you may know I have the authority to forgive all the sins. இயேசு in this world. பாவங்களை மன்னித்தார். Jesus forgave the sins. அவர்கள் யார் பாவத்தை மன்னிச்சாரே? Whose sin was forgiven? பயங்கர வேசி,
a harlot, ஊரெல்லாம் தெரிஞ்ச பாவி. a sinner known. அவர்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சியை அனுபவித்தார்கள். They received the joy of the forgiveness of sin. ஆனா ஒரு துக்கமான சம்பவம் தெரியுமா? You know what about a sorrowful incident? இயேசு ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் இருந்தார். Jesus was there in the temple of God. பரிசேயர்கள், Pharisees, வேதபாரகர்கள், Sadducees, ஆண்டவருக்கு பலிசல் ஆராதனை செய்கிறவர்கள் those who were worshipping அங்க God, உட்கார்ந்திருந்தாங்க. they were seated there. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார், Looking at them, God said, லூக்கா எழுதின சுவிசேஷம் the தயவு Gospel of செய்து 21ஆம் அதிகாரம், Luke 21, 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. verse அப்படியே 31. இவைகள் சம்பவித்ததை நீங்கள் காணும்போது இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். 21:31. அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் வந்திருந்தும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். நீங்கள் அதை கண்டும் அவனை விசுவாசிக்கும்படி பின்பாகிலும் வருத்தப்பட. Here we find the publican and the harlot. They were able to believe Jesus, whereas others never repented. இயேசு தேவனுடைய ஆள் சொன்னார், So Jesus நான் said, ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கேன். so I have seen, என்கிட்ட என்ன அதிகாரம் தெரியுமா இருக்கு? you know what authority I have? பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு, I have the power to forgive sin. ரட்சிக்கிற அதிகாரம் இருக்கு. I have the power to save. இந்த ரட்சிப்பு அதிகாரத்தை யார் பெற்றுக்கொண்டது? Who received the power to save? வேசிகள், It was a harlot. திருடர்கள், It was the ஆயக்காரர்கள், the public, அநியாயக்காரர்கள், the transgressors. இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. All these wicked people, they were ஆனா saved. யார் ரட்சிக்கப்படலன்னு Who சொன்னா, was not saved? வேதத்தை அறிஞ்சவங்க, Those who knew the word வேதத்தை of God. பிரசங்கிக்கிறவங்க, Those who preach the word of God. தேவனுடைய ஆலயத்திலேயே இருக்கிறவங்க Those who abode in the temple of God. இந்த ரட்சிப்பை பெறாம போயிட்டாங்க. They could not come across salvation. ஆண்டவர் சொல்றார், நீங்க திரும்பவும் நீங்க மனஸ்தாபப்படணும். The Lord says you got to repent. இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க ஆலயத்துல உட்கார்ந்திருக்கலாம், I tell you, you may be seated in the கிறிஸ்மஸ் church. கொண்டாட வந்திருக்கலாம். You may have come to celebrate உங்களை Christmas. பார்த்து நான் அன்பா கேட்கிறேன், I ask you lovingly, இயேசு கொடுக்கிற ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்காவிட்டால், if you are not received the salvation of நீ Jesus, ஆராதிக்கிற இந்த கிறிஸ்மஸ் வேஸ்ட், the Christmas that you worship is waste. வழக்கத்தின்படியே போக போகிறாய். So you should not go back as a ஒரு as a முறை tradition. ஒரு பெரிய கன்வென்ஷன் நடந்தது. Once a great convention took place. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருந்தார். Thousands were gathered. ஒரு 8-10 வயசு உள்ள ஒரு பையன் வெளியில நின்று கொண்டு வெளியே வர்றவங்களுக்கு எல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தான். A boy who was 8 to 10 years old, he was standing outside and giving tracts. எல்லாரும் அவன் கையில ட்ராக்ஸ் வாங்குனாங்க. All the people received tracts from this boy. ஒரு பெரியவர் அங்கிருந்து வேகமா வெளியே வந்தாரு. An elderly person came hastily. அவர்கிட்ட கொண்டு போய், ஐயா ட்ராக்ஸ் கொடுத்தான். He said, "Sir, please receive the tracts." அவர் அவனை பார்த்து சிரித்தார். He saw him and smiled. தட்டி கொடுத்தார். He patted him. God bless you. He said, "God bless you." அவர் ட்ராக்ஸ் வாங்கல. He never took the tract. அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. The boy Tracts was வாங்கணும் taken. மாதிரி ஆயிடுச்சு. He was upset. சார், He said, "Sir, ஆர் யூ சேவ்ட்? ரட்சிக்கப்பட்டீங்களா சார்? are you saved?" நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ட்ராக்ஸ் வாங்கலையே, He never took நீங்க the tracts. ரட்சிக்கப்பட்டீங்க சார்? Have you been saved? அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, தம்பி, Smilingly he said, இந்த கன்வென்ஷனுக்கு நான் தான் பணம் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. "It's me who's holding this convention. அது இல்ல சார், I'm not நீங்க asking. ரட்சிக்கப்பட்டீங்களா சார்? Have you been saved?" ஏன்னா ட்ராக்ஸ் வாங்கலையே, Because he has not taken the நீங்க tracts. ரட்சிக்கப்பட்டீங்களா சார்? Have you been saved? அவர் சொன்னாரு, He said, தம்பி, இந்த பெரிய சர்ச்சுக்கு நான் தான் கமிட்டி மெம்பர், தெரியுமா உனக்கு? "You know, I'm the committee member of this great church." அந்த பையன் விடுற மாதிரி இல்ல. Boy never spared him. அவன் திரும்ப கேக்குறான், சார் ரட்சிக்கப்பட்டீங்களா? He asked him again, "Sir, are you saved?" இவன் திரும்ப திரும்ப அவன் ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டா, He went and இவர் என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. this gentleman was answering something else. இவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் எழும்பிச்சு. A great question arose in this gentleman. நேரா ஓடினார், அறைக்கு ஓடினார். He went to the chamber. He went to his room. முழங்கால் படியிட்டார். He knelt before God. ஆண்டவரே, He said, "Lord, நான் எத்தனையோ மிஷனரியை தாங்குறேன், I'm upholding several missionaries.
இந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதம், என் ஊர் ரட்சிக்கப்படணும், என் நாடு ரட்சிக்கப்படணும்னு பெரிய கன்வென்ஷன் நடத்துறேன். And I'm holding a convention that the land has got to be saved, the people have got to be என் saved. சபையில நான் ஒரு பெரிய கமிட்டி மெம்பரா இருக்கேன். I'm a great committee member in my church. எனக்கு எத்தனையோ பாக்கியம் இருக்கு. I have several privileges. ஆனா இந்த சின்ன பையன் கேக்குறான், ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டா நான் என்ன சொல்லியிருக்கணும்? எஸ் ஆர் நோ, ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்படல நான் சொல்லியிருக்கணும். ஆனா நான் என்னெல்லாமோ சொன்னேன், நான் ஏன் இந்த பதிலை என்னால சொல்ல முடியல? So he asked God as to why I was not able to answer this little boy whether I was saved or not. நான் ரட்சிக்கப்பட்டேனா என்று ஆண்டவர்கிட்ட கேட்டார். And he's asking whether he was saved to the Lord. அந்த மனுஷன் அன்றைக்கு முழங்கால் படியிட்டு கதறினான். That day, that man went on his knees and cried unto God. அன்றைக்கு இயேசுவை கண்டுபிடித்தான். He was able to meet Jesus. இதுவரைக்கும் மிஷனரிக்கு பணம் அனுப்பினாரு, இவர் ரட்சிக்கப்படல. So he sent money to the missionary. He was not saved. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of God, நான் சொல்லுவேன், சில வேளைகளை நான் இங்க சொல்லியிருக்கேங்க. I have spoken to you earlier. யோவான் ஸ்நானகன் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தாரு, வந்தவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. John the Baptist was able to give baptism to all. ஆனா துக்கம் என்ன தெரியுமா? இவரே ஞானஸ்நானம் எடுக்கல. But the sorrowful aspect is இவர் இயேசு பற்றி என்ன சொல்றார்? நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க இவருக்கு அனுபவம் இல்ல, ஆனா இவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. Me who ought to be baptized, he is not having experience, but he is baptizing others. இன்னைக்கு நிறைய பேருக்கு ரட்சிப்பு அனுபவம் இல்லாத பிரசங்கிகள் ரட்சிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். Many hear about salvation not having the experience of salvation. நான் சொல்லுவேன், கையில வேதம் இருந்துச்சு, I would say அவங்க this. ஆலயத்தில் இருந்தாங்க, அவங்க பரிசேயரா இருந்தாங்க, அவங்க பிஷப்பா இருந்தாங்க, bishops, பிரதான ஆசாரியர் இருந்தாங்க, the chief priest, பட் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம they இருந்தாங்க. never had the experience of salvation. உங்களுக்கு இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாரு? Brother, why Jesus came to this world? உன்னை ரட்சிக்க வந்தார். To save you. உன்னை ரட்சிக்க In வந்தார். order to save you. நான் 21 வருஷமா கிறிஸ்தவனா இருந்தேன். For 21 long years I கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போனேன். I went to the Christian church. பண்டிகை கொண்டாடினேன். So I used to celebrate. ஐயோ, கிறிஸ்மஸ் வந்தா 3 நாளா உட்கார்ந்து முல்லைப்பூ ரோஜா பூமா கோயிலை கட்டி அலங்கரிச்சோம். 3 days போட்டு அலங்கரிச்சோம். we used to decorate our church. நீ செய்யற டெக்கரேட் நல்லா இருக்கா, நான் செய்யற டெக்கரேட் நல்லா இருக்கா? Whether your decoration is good or mine. என்ன போட்டி கோயில் அலங்கரிக்கிறதுல. So there was a competition to decorate the church. ஆலயத்தை அலங்கரிச்சோம். So we decorated the temple. பட் ஆலயத்துக்குள்ள இருந்த தேவன் செய்கிற ரட்சிப்பை நாங்க அறியாம போயிட்டோம். We never knew the work of salvation that God was doing. அந்த ரட்சிப்பை நாங்கள் அறியாததனாலே எங்கள் வாழ்க்கை நரகத்தை நோக்கி போய் கொண்டது. My life was heading to hell because I knew கிறிஸ்தவ not salvation. பெயரை வைத்துக்கொண்டு ரட்சிப்பை அறியாதவனாக இருந்தேன். Having the Christian name, I knew not about salvation. ஒரு நாள் என்ன ஒரு ஹிந்து சந்தித்தார். One day it was a Hindu who met me. அவர் பெயர் தான் ஹிந்து. His name is Hindu. ஆனா அவர் இயேசுவை கண்டுபிடித்திருந்தார். He was a man who had met Jesus. என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினவன் பெரிய ஊழியக்காரன் இல்ல. It's not a great saint who led me to salvation. ஒரு ஹிந்து. It was an unknown person. கிறிஸ்தவ கோயிலுக்கு போய் கிறிஸ்துவ அறியல. ஹிந்துவா இருந்தவன் இயேசுவை அறிந்து என்னை ஆண்டவர் நடத்தினார். But a Hindu person knew Jesus and led me to the Lord. இன்னைக்கு நான் சொல்லுவேன்யா, Today I would say, இன்னைக்கு நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர். I am a saved pastor. நான் ஏன் தெரியுமா இயேசு பிரஸ்தாபம் பண்றேன்? You know why I am preaching about Jesus? இயேசு என்னை ரட்சித்தார். Because Jesus saved me. எத்தனை பேர் சொல்லுவீங்க இயேசு என்னை How ரட்சித்தார்? many of you can say Jesus saved you? நீங்க ரட்சிக்கப்பட்டால் மாத்திரமே நீங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு தகுதி உள்ளவர்கள். You have the worthiness to celebrate Christmas if you are saved. ரட்சிக்கப்படாம நீ கிறிஸ்மஸை கொண்டாடுனா அது வெறும் கேக்குக்கும் காக்குக்கும் தான் வழியே தவிர உன் உள்ளத்துல இயேசு பிறக்கல, வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கல. If you are not saved, if you celebrate Christmas, there won't be any change in your life. ஏனென்றால் இயேசு வந்ததே உன்னை ரட்சிக்க. Because Jesus came in order to save you. வந்ததே உன்னை ரட்சிக்க. The reason he came was to save you. ரட்சிப்பை நீ அனுபவிக்காமல் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாயானால் இது கடைசி கிறிஸ்மஸா இருக்கட்டும். இன்றைக்கு அந்த ரட்சகரை நீ அறிந்து கொள்ள வேண்டும். Without experiencing salvation, if you celebrate Christmas, let it be the last Christmas. நீ ஒரு பண்டிகை கிறிஸ்தவனா இருக்க கூடாது, நீ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனா இருக்க வேண்டும். You should be a saved Christian instead of celebrating Christmas. நீங்கள் ஒரு பண்டிகை கிறிஸ்தவனா இருக்க கூடாது. You should not be a Christian in order to celebrate the festivities. இன்னைக்கு ஏயா பண்டிகை வந்துட்டா எல்லா கோயில்லையும் சாமியானா போட்டு சேர் போட்டு எக்ஸ்ட்ரா, அதுவரை கோயிலுக்கு வராதவெல்லாம் கோயிலுக்கு வராங்க. So no, up to the time a festival comes, the church is not decorated. இது பண்டிகை கோயில் இல்ல. This is not a church of festivals. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். This is a group of saved people. கிறிஸ்தவன் யார்?
Who is a Christian? கிறிஸ்தவனுக்கு ஒரே ஒரு தகுதி இருக்கிறது. Christian has one worthiness. பேர் இல்ல, Not the name, குலம் இல்ல, not the clan, இது or tribe, பரம்பரை சொத்து இல்ல. not your wealth for generation. எங்க அப்பா கிறிஸ்தவன், நானும் சொல்ற பரம்பரை சொத்து அல்ல. Not that your father is a Christian and you're a The Christian. personal experience. It's a personal experience with அதனால Jesus தான் ஆண்டவர் Christ. சொன்னாரு, The Lord said, ஆபிரகாம் பிள்ளைன்னு என்கிட்ட சொல்லிட்டு வராத. do not say that you're the son of Abraham and come to me. கல்லுகளாலே நான் பிள்ளைகளை உண்டு பண்ணிடுவேன். I can create children through the stones. எங்க அப்பா அந்த பதவியில, எங்க அப்பா கமிட்டி, எங்க அப்பா போதகர். டோன்ட் என்கிட்ட வராதீங்க. My father is a preacher, is a teacher, is a committee member. Do not come to me. கிறிஸ்தவம் என்று சொல்லுகிற தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? Christian means an individual experience. Are you saved? உங்க மனசாட்சியில கைகளை வைத்து Yeah, keep இன்னைக்கு your நீ hand in கேள்வி your கேளுங்க, conscience. கேள்வி கேளுங்க. You ask a question. நான் ரட்சிக்கப்படலைன்னு சொன்னா, If you are not saved, இயேசு உனக்காக இன்றைக்கு வந்திருக்கார். Jesus has come seeking you. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்த இயேசு Jesus was born in இன்றைக்கு இந்த Bethlehem. ஆலயத்திலே உன்னுடைய கரங்களை நீட்டிக்கொண்டு, மகளே நான் உன்னை ரட்சிக்க வந்திருக்கேன். He is spreading his hand and saying, son, I come to மகனே save நான் you. உன்னை ரட்சிக்க வந்திருக்கேன். Son, I come to save you. நீ எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம், You may be a great sinner. ஊரறிஞ்ச பாவியா இருக்கலாம், You may be a sinner known to the நீ entire எவ்வளவு world. பெரிய வேசியா இருக்கலாம், You may be a harlot. நீ எவ்வளவு பெரிய திருடனா இருக்கலாம், You may be a thief. நீ எத்தனை துன்மார்க்கனா இருக்கலாம். You may be a wicked man. தம்மிடத்தில் வருகிற எவ்வளவு பெரிய பாவியையும் How great a sinner may be, whoever comes இயேசு to him. ரட்சிக்க வல்லமை உள்ளார். Jesus is enough to save him. இயேசு ரட்சிக்க வல்லமை உள்ளார். Jesus is mighty enough to save. இந்த உலகத்துல நிறைய கடவுள் இருக்கு. There are several அந்த கடவுளை gods. போய் தகுதி இல்லாம தோட்டிய நான் தீட்டுப்பட்டு போயிடுவேன். நீ எவ்வளவு பெரிய தீட்டா இருந்தாலும் தீட்டை நீக்கிற வல்லவர் இங்கே இருக்கிறார். So the God who's able to remove your defilement is here. அவர் அதற்காக வந்தார். He has come for us. கர்த்தர் உங்களை நீங்க ரட்சிப்பாராக. That the Lord may save you. அவர் வந்த நோக்கம் The reason யார்ல நிறைவேறலையோ இன்னைக்கு நிறைவேற்றுவாரா. so whatever he wants to fill, he'll fulfill. இரண்டாவதாக Secondly, வேதம் சொல்லுகிறது, the word of God அவர் says, எப்படிப்பட்ட ரட்சகர். what voice? சீக்கிரமா முடித்து விடுகிறேன். எரேமியா 14 அதிகாரம் 8 வசனம். Jeremiah 14:8. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அது ரட்சகரே. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் ஆபத்து காலத்திலே ரட்சகரே. The hope of Israel, the savior thereof in இதோ time of trouble. ரட்சகர் பிறந்திருக்கிறார். Lo, a savior is born. எப்படிப்பட்ட ரட்சகர்? What sort of savior? பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிற ரட்சகர் பிறந்திருக்கிறார். A savior who would remove our sins and forgive us. ரட்சகர் பிறந்திருக்கிறார். A savior is born. எப்படிப்பட்ட What ரட்சகர்? sort of savior? ஆபத்து காலத்திலே ரட்சிக்கிற ரட்சகர். A savior who would redeem us in trouble. தமிழ்ல சொல்லுவாங்க, In Tamil, உண்மையான நண்பனை எப்ப கண்டுபிடிக்கலாம்னா when they would seek a true friend, ஆபத்து காலத்துல. only during the times of trouble. நம்மளை எல்லா நாளும் ரொம்ப சிநேகிக்கிறவங்க இருக்காங்க. There are many people who love us. ஆனா உண்மையான நண்பனை எப்ப கண்டுபிடிப்பீங்கன்னா ஆபத்து காலம். When you can find a true friend only in times of trouble. ஆபத்து காலம் வந்ததுன்னா எல்லாரும் விட்டு ஓடி போயிடுவான். When trouble comes, everyone would run away. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. ஆபத்து காலம்தான் மனுஷரால கைவிடப்படுறது. It's during the time of trouble you are being forsaken by mankind. உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப குறைஞ்ச பேர். People who say that they would be with you are very limited and few. பாருங்க, Look, உலகத்திலே பாருங்களேன், look at this world. 500 சீட்டு எலெக்ஷன்ல நின்று 450 சீட்டு அடிச்சதுன்னா இந்த டெபாசிட் இழந்த கட்சி இருக்கு பாருங்க, அவ்வளவு பேர் இங்க வந்துருவான். So for out of 500 seats, if they win 450, those who lost the deposit would cross over. என்ன சொல்லுவான் தெரியுமா? You know what they would say? நீங்க தான் நிரந்தர பிரதமர். You would be the prime minister forever. வாழ்க. Long live. Fall at the feet and worship. கால்ல விழுந்து கும்பிடுறேன். I'll fall at your feet and worship. நிரந்தர பிரதமர். Oh, you would be. சர்வ வல்லவர். You are almighty. அடுத்த 5 வருஷத்துல 450 சீட்டு டெபாசிட் போயிடுச்சுன்னா நிரந்தர பிரதமர் எங்க போறாரோ தெரியாது. If the deposit is lost for the next election for 450 seat, what would happen to the prime இது minister? உலகம் ஐயா. Sir, this is ஜெயம் எடுக்கும் போது ஜே ஜே ஜேன்னு சொன்னவன் நீ ஆபத்து வேளையில சொல்லாமலே ஓடி போயிருமா. when you are victorious, they would salute you, but at the times of danger, he will be missing. ஆபத்து காலம்தான் கைவிடப்படுகிற வேளை.
Times of danger is a time when உண்மையான சிநேகிதன் யாருன்னு தெரியும். there only you can come across a true friend. இயேசு என்ன சொன்னார் தெரியும்? தேவன் என்ன சொன்னார் தெரியும்? You know what God said? 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன செய்வேன்? அல்லேலூயா. Times of trouble தேவன் ஆபத்திலே நம்மோடு இருக்கிறது மாத்திரம் இல்ல, not only God is with us, தப்புவிக்கிறார், He's able to deliver us, கனப்படுத்துகிறார், and He's able to honor us. ஆபத்து காலத்து ரட்சகரே, The Savior who's in times of எதுக்கு trouble. வந்தார் தெரியுமா? You know why He has come? உன் ஆபத்து காலத்துல உதவி செய்யறது, To help you in times of trouble. இன்னைக்கு அந்த ஆபத்து காலத்து ரட்சகரை நம்முடைய கண்கள் காணுமானால், If our eyes behold the Savior அதான் வேதம் of troubled சொல்லுகிறது. times, the word of God says, மத்தேயு 1:23 Matthew 1, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. thou shalt name him Emmanuel. ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். God is with us. அவர் ரட்சித்து விட்டுட்டு போயிரலையா? He never saved us and left us. தேவன் யாரோட இருக்கிறார்? With whom is God? சொல்லுங்க. With whom is God? எத்தனை பேர் சொல்லுவீங்க? How many of you can say? எத்தனை பேர் சொல்லுவீங்க? How many of you can say, இயேசு என்னோடு இருக்கிறார்? Jesus is with me? ரெண்டு கையை வச்சு சொல்லுங்களேன். Raise up your hands and say, இயேசு Jesus is with என்னோடு இருக்கிறார். Jesus is there with me. பிரதர், இயேசு நம்மோடு இருக்கிறார், நமக்கு எதுக்கு பிரதர் பயம்? If Jesus is with us, why we should fear? இயேசு என்னோடு எப்படி தெரியுமா இருக்கிறாரு? You know how is Jesus with me? உயிரோடு இருக்காரு. He's alive. உயிரோடு இருக்காரு. He's alive. மார்ட்டின் லூத்தர் Martin ஒரு Luther பெரிய தேவனுடைய மனுஷன். is a great man of God. ஒரு நாள் அவர் உட்கார்ந்து இருந்தாராம். One day he was seated. அப்படியே கன்னத்துல கை வச்சிட்டு உட்கார்ந்தார். He had his hands ரொம்ப on his cheek, கவலையா உட்கார்ந்தாரு. full of sorrow. அவருடைய மனைவி வந்தாங்க. His wife came to him. ஏங்க இவ்வளவு கவலையா உட்கார்ந்திருக்கீங்க? Why are you depressed and sorrowful? என் பிரச்சனை உனக்கு தெரியுமா? Do you know my problem? அவர் அப்படியே கன்னத்துல வச்சுக்கிட்டு He went on placing his hands on his cheek. அவர் கவலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. He went on speaking அந்த அம்மா about his. எவ்வளவு சொல்லிச்சு, The mother spoke a lot. இவருக்கு விளங்கல. He was not able to understand. என்ன பண்ணான்னு தெரியுமா? You know what? நேரா உள்ள போச்சான். She went inside. அவங்க நாட்டில் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா வந்து தங்களுடைய ஒரு கருப்பு ட்ரெஸ், நம்ம இதில் கருப்பு கொடி குத்துறாங்க பாருங்க, அந்த மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டு, She put on a black gown கருப்பு ட்ரெஸ் போட்டு புறப்பட்டாங்களாம். and she proceeded. இவர் அப்படியே கை வச்சுக்கிட்டு, யார் செத்து போயிட்டது? No, Martin Luther is asking his wife as to who died. உங்களுக்கு தெரியாதா? So you do not know. இயேசு செத்து போயிட்டாரு. Jesus is dead. 4 மணிக்கு அடக்கம் கோயில்ல. 4 o'clock is a burial. இயேசு சாவே மாட்டாரு. Said Jesus cannot die. இயேசு என்னோட இருக்கிற, சாவ மாட்டார், உயிரோட இருக்காரு. He is alive. He cannot die. இல்லங்க, அவர் செத்து போயிட்டாரு. No. He is 4 மணிக்கு அடக்கம். 4 o'clock is a அந்த burial. அடக்கத்துக்கு தான் போறேன். I'm going for his funeral. சொன்னாராம் கை வச்சுக்கிட்டு, ஏசு சாவ மாட்டார், ஏசு உயிரோட இருக்கிறார். He left his hand and said, Jesus will not die. He's alive. அப்படியா? Is it so? ஏசு உயிரோட இருக்கிறாரா? Whether Jesus is alive? ஏசு உயிரோட இருக்கிறாரா? Whether Jesus is there in you? என்னோட இருக்கிறார், உயிரோட இருக்கிறார். Jesus is there in me. He's alive. அந்த அம்மா கேட்டுச்சான், Mother asked, பின்னையா கை அப்படிட்டு உட்கார்ந்திருக்க? oh, I come here having a hands on your cheek. Why you're sad? எதுக்கே கையை வச்சுட்டு ஏசு உயிரோட இருக்கிறாரு. Jesus is alive. ஏசு உன்னோட இருக்கிறாரு. Jesus is there in you. ஏன் கையை வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? Why you should be sorrow-faced? எதுக்கே having கவலை? hands on your cheek? Why the sorrow? எதுக்கே பயம்? Why the fear? எலிசா பின்னால கையாசி ஒருத்தன் வந்தான். Gehazi followed Elisha. அசோசியேட் பாஸ்டர். He is the associate pastor. இந்த எலிசா எல்லாத்தையும் விட்டு வந்தானா? Elisha left everything. இவர் மேல ரட்டத்தனையோட அபிஷேகம் இருக்கு. A double-fold anointing is there on him. கையாசி பார்த்தாரு, எங்க பாஸ்டர் மேல ரட்டத்தனையோட அபிஷேகம் இருக்கு. A double-fold anointing is there on my pastor. எங்க பாஸ்டர் மரித்தோரை எழுப்பிட்டாரு. My pastor is able to raise up the dead. எங்க பாஸ்டர் கசப்பான தண்ணியை ஆசீர்வாதமா தண்ணியா மாத்திட்டாரு. My pastor was able to turn the bitter water sweet. பாஸ்டர் பத்தியே பாடிக்கிட்டு இருக்காங்க. He went on எங்க speaking. பாஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? எங்க பாஸ்டர் தெரியுமா? எங்க பாஸ்டர் அற்புதம் செய்றாரு. My pastor is able to work தலையில wonders. அபிஷேகம் இருக்கு. Yes, எங்க the பாஸ்டர் anointing. ஐயோ ஒரே பாஸ்டர் He went on glorifying the pastor. ஒரு நாள் வந்தது. A certain day came. எலிசா உள்ள என்ன பண்ணாரோ தெரியல. We do not know what exactly. இவர் காலையில வெளியே வந்தாரு. Early morning he came out. பார்த்தா எல்லாம் குதிரையா நிக்குது.
he saw the horses round about. என்ன சொன்னான் தெரியுமா? What did he say? ஐயோ என் ஆண்டவனே, Woe unto us, Lord. இவன் போட்ட கூச்சலை கேட்டு எலிசா வெளியே வந்தாரு. And Elisha came after hearing his cry. என்னடா கூச்சல் போட்ட? Why the shout of agony? பாஸ்டர், நம்ம தொலைஞ்சோம். We are finished. பாத்தீங்களா? Look at the troops. பாத்தீங்களா பாஸ்டர்? Look at the army. எவ்வளவு குதிரை பாத்தீங்களா நம்மள பிடிக்கிறதுக்கு? Look at the horses there to trample us. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. Smilingly said, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். He who is in us is greater than he who is in them. ஐயா, Sir, எலிசாவோட இருந்தாலும் உனக்கு கண்ணு திறக்கல. though you are with Elisha, your eyes are not opened. இன்னைக்கு என்ன வேணும் தெரியுமா நமக்கு? What is needed? இயேசு என்னோட இருக்கிறார். இயேசு என்னோட இருக்கிறார். Jesus is there in me. உரு போட்டுக்கிட்டே இருக்கிறது இல்ல. Not that you should just murmur. What's the vision? What about your உன்னோட vision? யார் இருக்கா? Who's there in you? அந்த தரிசனம் உனக்கு இருக்குமானா, If you have that vision, ஆபத்து காலத்துல கர்த்தர் உன்னோட இருக்கிறார். during the times of danger, the Lord is there in you. கை விடவே மாட்டார். He will never let go your hand. நமக்கு இந்த விஷன் இல்லாததுனால தான் Since we do not have this vision, சும்மா பூச்சாண்டிக்கு எல்லாம் பயந்துறோம். யார் பூச்சாண்டி காட்டினாலும் பயந்துறோம். we are afraid of silly matters. கரப்பான் பூச்சி கூட பயந்துறோம். We are afraid even of a cockroach. பயப்படாதீங்க. Do not fear. இயேசு எதுக்கு வந்தாரு? You know why Jesus came? பயப்படாதே. Fear not. ரட்சகர் பிறந்திருக்கிறார். The Savior is born. ரட்சகர் பிறந்திருக்கிறார். The Savior is born. மூணு வாலிபன் நின்னுகிட்டு இருந்தான் ஐயா. 3 young men were standing. ராஜா சொல்றான், The king says, யாரா என் கைக்கு ரட்சிக்க போறது உங்களை? who can deliver you a Savior from my hands? அந்த பயல்க 3 பொடி பயல்க நின்னுகிட்டு சொல்றான், யாருட்ட? These young fellows are speaking to him. எவனை உயிரோட வைக்கணும்னு நினைச்சானோ அவனை உயிரோட வைப்பான், எவனை கொல்லணும்னு நினைச்சானோ அவனை கொல்லுவான். சர்வ வல்லவராகிய ஒருத்தன் சிங்காசனம் உட்கார்ந்துருக்கான். அவங்கிட்ட போய் சொல்றானுங்க இந்த பொடி பசங்க, உனக்கு உத்தரவு சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. A king who has all the power to destroy these fellows, to யாரை them he says, யாரை we do பார்த்தியா not care to answer சொன்னாங்க? you. என்ன கான்ஸ்டபிளை பார்த்தா சொன்னா? கான்ஸ்டபிளை பார்த்து சொன்னாரா இல்ல கவுன்சிலரை பார்த்து சொன்னாரா? Did he look at the counselor or to anybody and say so? பாபிலோன் ராஜாவை பார்த்து சொன்னான், He is உனக்கு speaking to the உத்தரவு சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. O king, we need not be careful in answering you. தேவன் எங்களை ரட்சிப்பா. Our God is able to deliver us. அவனுக்கு தெரியுங்க, பார்வோன் மேல் இருக்கிற கிரீடத்தை காட்டிலும் பார்வோன் மேல் இருக்கிற அதிகாரத்தை காட்டிலும் அதிகாரம் உள்ள ஒருவர் என்னோடு இருக்கிறார். More than the power of the king, one who is more powerful is there in me. பார்வோனுக்கு அவன் தேசத்துல மட்டும்தான் அதிகாரம். Pharaoh has the power only in his land. ஆனால் என்னோடு இருக்கிற தேவனுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. But God who is in me has all the power over heaven and earth. புறப்பட்டு போங்கள். Proceed and go. நம்மோடு இருக்கிறவர் யார்? Who's there along with us? சர்வ வல்லவர். He is the almighty சர்வ God. வல்லவர். He is an almighty சர்வ God. வல்லவர். He is an almighty God. வானத்தையும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர். He has all power over heaven and earth. என்னோடு இருக்கிறார். He is there with me. அவர் என்னோடு இருக்கிறார். He is there with me. Fear not. Fear not. Fear not. பயப்படாதீர்கள். ஆபத்து காலத்தில் உன்னை கைவிட மாட்டேன். During the times of trouble, I will not let you. நான் உன்னோடு இருப்பேன். I will be with you. ரட்சகர் பிறந்திருக்கிறார் ஐயா. Lo, Savior is born. ரட்சகர் பிறந்திருக்காரு. A Savior is born. எதுக்காக? You know what for? எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்தவனா நிக்கலாங்க இன்னைக்கு. People are standing all alone, being இந்த forsaken. ஆபத்து காலத்துல ஒருவரும் இல்ல பிரதர். Brother, there's no one to aid me in அந்த times of காலத்துல trouble. எல்லாரும் என்னோட இருந்தாங்க. When I was leading a good life, everyone was there with me. காலத்துல என்னோட யாருமே இல்ல ஐயா. In the times of calamity, sir, there is none with me. எல்லாரும் என்ன கைவிட்டு போயிட்டாங்க. Everyone has forsaken me. பவுல் சொன்னார், Paul said, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். all of them have forsaken me. பட் இயேசு எனக்கு துணையாய் நின்றார். Jesus alone was my help. இந்த கிறிஸ்துமஸ் நாள் உனக்கு என்ன சொல்லுது தெரியுமா? Day of Christmas, what does it speak unto நீ you? தனிச்சவன் இல்ல. You're not alone. நீ தனிச்சவன் இல்ல. You're not deserted. நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. இந்த காலை வேளையில உன்னுடைய கையை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறார், This morning the Lord is fear holding your not, hand. fear not. பயப்படாதீர்கள். நான் உன்னோடு இருக்கிறேன். I am there with you. நீ உண்மையா கிறிஸ்துமஸ் நீ அறிஞ்சு வச்சிருப்பாயா? How do you know on Christmas? உன் ரட்சகர் அறிஞ்சு வச்சிருப்பாயா? How do you know on your Lord? இன்றைக்கு புத்தாடை கட்டி, இன்றைக்கு கேக் வெட்டி, இன்றைக்கு கோழி வெட்டி, இன்றைக்கு ஒரு நாள் மகிழுகிறது அல்ல.
உன் ஆபத்து காலமும் உனக்கு மகிழ்ச்சியாய் இருக்கும். கர்த்தர் உன்னோடு இருப்பார். This day is not a day of joy where you cut the cake and the shake. On the day of trouble, that day would be a day of joy since the Lord is there with you. தைரியமா சொல்லுங்க. Say boldly. எந்த காலத்திலும் தேவன் என்னை கைவிட மாட்டார். At all times God will not let go my hand. தைரியமாய் சொல்லலாம். Say boldly. கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே. சொல்லுங்க. கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே. கிறிஸ்மஸ் ஒரு நற்செய்தி உனக்கு கொண்டு வருகிறது. Christmas brings about the glad tidings. பயப்படாதே. Do not fear. நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. பரலோகத்தில் இருந்த தேவன் God who's in heaven. உன்னோடு இருக்கும்படியா இறங்கி வந்தார். He has come down that he may be with you. சொல்லுங்களா, பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்களா, கர்த்தர் நம்மோடு Say இருக்கிறார். to the near ones, சொல்லுங்களா, 4-5 பேர் the சொல்லுங்க. Lord is there with you. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The Lord is there with us. கர்த்தர் நம்மோடு The இருக்கிறார். Lord is with us. ஹalleluya. Hallelujah. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல கர்த்தர் நம்மோடு The day இருக்கிறார். of Christmas, Christ is Don't there with worry, me. don't worry, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Fear not, the Lord is there with us. ஹalleluya. Hallelujah. அவர் வந்தவர், He has come. இருக்கிறவர், He abides. கடைசியாக Lastly, அவர் வரப்போகிறார். He is going to return. இரட்சகராய் என் ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறார். My Savior and my Lord is going to return. பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறது. Philippians 3:20. சீக்கிரம் வாசி. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது, அங்கே இருந்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஒருக்க வந்துட்டாரு. He has come. நம்முடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு. He has forgiven our sins. ஒருக்க வந்துட்டாரு. He has come. நம்மோடு இருக்கிறாரு. He is there in us. இன்னொருக்க வர போறாரு. Again he is going to return. எதுக்குன்னு கேட்டா, You know what for? அவர் இருக்கிற இடத்துல நம்ம கூட்டி சேர்க்கிறது. Because he is going to gather us to where he is. ஹalleluya. Hallelujah. நம்முடைய குடியிருப்பு எங்க? What about our பக்தவசனத்துல இல்ல. Not in Bhaktavasalam. நம்முடைய குடியிருப்பு ஆவடியில இல்ல. Our citizenship நம்முடைய is குடியிருப்பு not in our. அம்பத்தூர்ல இல்ல. Not elsewhere. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? What about our dwelling? பரலோகத்துல இருக்கு. Our conversation and dwelling is in heaven. சிட்டிசன்ஷிப் பரலோகத்துல இருக்கு. Our citizenship is in heaven. அங்கே இருந்து இரட்சகராய் இயேசு வருவார். From there the Savior, the Lord Jesus would come. நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். And we are anticipating. ஹalleluya. ஒரு நாள் வருயா. One day is going to come. அன்றைக்கு இன்னொரு கிறிஸ்மஸ். That day another Christmas. அன்றைக்கு சகல ஜனங்களுக்கு வர போறதில்ல. He's not going to come for all. அன்றைக்கு சகல ஜனங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்க போறதில்ல. It will not bring joy to all the நம்முடைய people. பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க இயேசு சீக்கிரம் வர போகிறார். Jesus is going to come soon to gather his saints. ஆரவாரத்தோடும் With trumpet சத்தத்தோடும் with the sound of trumpet. என் ஆண்டவராய் இயேசு இறங்கி வருகிற நாள் சீக்கிரமாய் நெருங்கி விட்டது. My Lord Jesus Christ is going to come soon. நம்முடைய குடியிருப்பு அங்க இருக்கு. Our citizenship is in heaven. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை பற்றி சொல்லி இருக்கு. Spoken about our forefather Abraham. சீக்கிரமாய் வாசிங்க, நான் முடித்து விடுகிறேன். எபிரேயர் 11:14. Hebrew 11:14. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் தங்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அவங்க எந்த தேசத்துக்கு போறாங்களா? If they are mindful of the country from whence they come out. ஆபிரகாம் பிச்சைக்காரன் இல்ல. Abraham is not a beggar. பண்டாரம் இல்ல அவன். He is not a gypsy. அவர் யார் தெரியுமா? Who he is? ஆண்டவர் ஏனோக்கியர், எபூசியர், எமோரியர்,
அரக்கர்கள் வாழ்ந்த தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். God gave all these lands to Abraham where other nations. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? Know what the Lord said? நீ நீள அகலம் எவ்வளவு தூரம் உன்னால நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து திரி. You keep on walking. I give you all this land wherever you place your footsteps. ஐயோ நமக்கு 5 சென்ட் லேண்ட் வாங்கிட்டாலே தலையெல்லாம் கனத்துறது. So if we buy 5 cents of land, அது வாங்கி இருக்கிறதே பேங்க் லோன். that is through bank loan. அதுல என்ன கௌரவம் ஐயா? Look at the pride and haughtiness. கட்டி இருக்கிற வீடு பேங்க் லோன், அது 20 வருஷம் கடன்காரன். அதுக்கு என்ன கௌரவம்? தலையெல்லாம் கனத்து. The house that you have built is through bank loan. Look at the pride. இவன் யாரியா? What about this man? தேசத்துக்கு சொந்தக்காரன்யா. He is the owner of a land. The king. தேசத்துக்கு சொந்தக்காரன்யா. He is the king of the land. அவ்வளவு பெரிய தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். God gave him that vast land. வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமான். He's a rich man having silver and gold. வேலைக்காரன் வேலைக்காரிகளுள்ள எஜமான். He's a master having servants. எத்தனை வேலைக்காரன் இருந்தாயா? எத்தனை வேலைக்காரன் இருந்தா? How many servants? 5 ராஜாக்களை சண்டை பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு வேலைக்காரங்க வச்சிருந்தான். He had the servants to destroy 5 kings. வெள்ளி இருந்துச்சு, He had silver, பொன்னு இருந்துச்சு, he had gold, வேலைக்காரன் இருந்தா, servants, வேலைக்காரி இருந்தா, maid servants. தேசமே சொந்தமா இருந்துச்சு. The whole land belonged to Abraham. ஆனா கண்ணு எங்க தெரியுமா இருந்துச்சு? What about his eyes? என் கூட இருப்ப அங்க இருக்கப்பா. My conversation is in heaven. கண்ணு அங்க இருக்கப்பா. He looked at a city above. ஐயோ நமக்கு ஒரு 5 சென்ட் லேண்ட் கிடைச்சா அத பிடிச்சிக்கிட்டே. If we have 5 cents of land, we'll not try to just leave it. We'll just hold it. Brother, தேவன் நம்ம ஐஸ்வர்யவானாக்குறார். God has made us rich. வேலைக்காரியை தர்றாரு. He gives us servants. தேவன் தரணும். Yeah, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வேணியா, நம்மள பண்டாரம் பிச்சைக்காரன் இல்லையா? the blessings of the Lord is that we நல்ல ought to be ஐஸ்வர்யம், எல்லா ஐஸ்வர்யம் இருக்கணும். So you need all the riches. உன் தரிசனத்தை கெடுக்கிற ஐஸ்வர்யம் நமக்கு வேண்டாம். You don't need the riches that will spoil your vision. இவ்வளவு பொன்னும் வெள்ளியும் வந்தாலும் Having all the silver and gold. என்ன சொன்னாங்க தெரியுமா? What they said? சுயதேசத்தை நாடி போறோம். Looking at the country above. சுயதேசத்தை நாடி. Looking at the country above. இது எங்கள் சொந்த தேசம் இல்ல. This is not a permanent land. இது சொந்த தேசம் இல்லங்க. This is not a permanent land. நீங்க இருக்கிற வீடு சொந்த தேசம் இல்ல. Your house does not belong to you permanently. ஆண்டவர் சொன்னாரு, Lord said, நீங்கள் புறக்குடிகளும் புறம்போக்குமா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. you are strangers. நான் சொல்லல. I'm not telling you. நான் சொல்லலங்க. I'm not telling you this. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்னிடத்துல புறக்குடிகளா இருக்கிறீங்க. ஏங்க நம்ம பூமிக்கே பட்டா கிடையாதுங்க, தெரியுமா உங்களுக்கு? We do not have the பட்டா. 40 வருஷம் பட்டா கிளியரா இருக்கு பிரதர். 41ஆம் வருஷம் யாட்ட இருக்கு? 40 years பட்டா. What about the 41st year? 500 வருஷம் பட்டா என்கிட்ட கிளியரா இருக்கு. 500 years of பட்டா. நம்ம வாங்கியிருக்க லேண்டுக்கு 350 வருஷம் பட்டா இருக்கு. We have the patta for 350 years, the land that we have purchased. 356 வருஷம் யாட்ட இருக்கு? What about 351 years? ஆண்டவர். It's there in the hands of God. நம்ம ஒரு புறம்போக்கு, நம்ம லேண்ட். Our land is waste and everything is it's just a wasteland. இங்க சொந்தமே இல்ல பிரதர். Nothing belongs to us. சொந்தமே இல்ல. We don't. இத பிடிச்சுக்காதீங்க. Do not hold it. சீக்கிரம் ஒரு கிறிஸ்மஸ் நாம கொண்டாட போறோம். We're going to celebrate Christmas very soon. Where? எங்க? சொந்த தேசத்துல. Even in our own land. சொந்த தேசத்துல. Our own country. நாங்க இப்பதாங்க கிறிஸ்மஸ் நாங்க இருக்கிறோம். We are here in Christmas. ரட்சிக்கப்படாத காலத்துல எங்க ஊர்ல ஊர்ல வருஷ கடைசில அசனோன்னு ஒண்ணு கொண்டாடுவான். அத்தனை ஆம்பளை அங்கதான் இருப்பான். So there used to be a festival and all. மும்பைல பெரிய பிசினஸ். Bombay. எங்கெங்கயோ பிசினஸ். Wherever they have the business. எங்க சொந்த ஊர்ல கொண்டாடுற பண்டிகைக்கு வருவாயா சாம்பார் சாப்பிடுறதுக்கு? Definitely he'll come to our land to celebrate. அசரத்துல போடுறது கோழி கறியும் கேக்கும் இல்ல, வெறும் சாம்பாரும் பூசணிக்காயும் போட்டு குழஞ்சு தான் திம்பான். ஆனா அந்த சாம்பாரை தின்றதுக்கு சொந்த நாட்டுக்கு வந்துருவான் ஐயா, வருஷத்துக்கு ஒரு முறை. சொந்த நாட்டுல சாப்பிடுற விருந்து மாதிரி இருக்காயா இந்த இடத்துல? என்னதான் நீ கேக்கு வெட்டு, என்னதான் கோக்கு வெட்டு, நம்ம சொந்த நாட்டுல போய் சாப்பிடுற மாதிரி பருப்பு சாம்பார் வாசனை வருதா ஐயா? வராது. So it's not like cutting the cake or the hen. எனக்கு நிறைய பேரை தெரியும். Rather than the sambar that we have. என்னதான்
என்னதான் சரவணப்பான் சாம்பார் சாப்பிட்டாலும் நம்ம ஊர் சாம்பார் வாசனை வர மாட்டேங்குது. How much we have the sambar from Saravanan Hotel. It's not like this sambar at home. நீங்கள் இந்த குரூப் தான் நினைக்கிறேன். The way you laugh, it's because you like. என்னதான் நம்ம மனை வச்சு அரைச்சாலும் கருவாட்டு குழம்பு வாசனை நம்ம ஊர் வாசனை வர மாட்டேங்குது. How much my அவன் wife எப்ப பார்த்தாலும் prepares me. என்ன சொல்றானா? It's not about my own. நம்ம ஊர் வாசனை வரலையா, நம்ம ஊர் டேஸ்ட் வரலையா, இங்கதான் இருக்கா. இங்க சம்பாதிக்கிறான், இங்க தின்றான், இங்க வீடு கட்டியிருக்கான். He's earning here, he's eating, he's dining. என்ன நம்ம ஊர்ல சாப்பிட்டு my own land. நம்ம ஊர்ல சாப்பிட The food that I had in my own. நம்ம ஊர் திருநெல்வேலி இல்ல, நம்ம ஊர் தூத்துக்குடி இல்ல. நம்ம our place is not Tirunelveli or Thoothukudi. நம்ம ஊர் எங்க இருக்கு? What about a country? What about it? நம்ம ஊர் எங்க இருக்குயா? Where's your? இந்த கிறிஸ்மஸ் நாள்ல சிரிக்க வச்சால அனுப்புற எல்லாரும் திட்டி அனுப்பி லெக்சர். Where's your native? நம்ம ஊர் எங்க இருக்கு? Where's your native place? பரலோகத்துல கை ஜாலியா சொல்லுங்க. Heaven alone. Hallelujah. 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 அங்க இருந்து யார் வர போறா? நம்ம ரட்சகர் வர போறார். My savior is going to come. நம்ம ரட்சகர் வர போறார். He's going to come. It's my savior. எதுக்குயா? What for? அவரோட இருக்கிறார். That we may be with him. நான் முன்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. I told you. நேரம் ஆயிடுச்சு, 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஒரு முறை நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு டாக்டர் இருந்தாரு. There was a doctor. தலைமை சபையில டாக்டர் இருந்தாரு. அவர் கனடாவில் வேலை கிடைச்சது. He got a job in Canada. பாஸ்டர் சுந்தர் ஐயா நாங்க எல்லாரும், ஏன்னா அவர் அந்த சபையில முக்கிய பதவியில் இருந்தாரு. அதனால அவர் கனடா போறாருன்னு அவர் வழி அனுப்புறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க. So they came to the airport to send him off. அவன் எல்லாரும் நல்லதா பேசிட்டு இருந்தாங்க. They were speaking well. பேசி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணா, அந்த ஃளைட் நம்பரை சொல்லி எல்லாரும் ஏறவங்க போய் ஏறுங்க. So those who are to board the flight, please come and board. இவர் உடனே கையை காட்டி நான் வரமா பாஸ்டர் வரேன் அவர் பாட்டு கிளம்பிட்டார். He waved his hand. ஒரே அழுக. His wife was crying and weeping because this gentleman had left. பாஸ்டர் சொன்னாரு, Pastor said, அவர்தான் போயிட்டு வரப்போறாருமா, he's going to return. டியூட்டில ஜாயின் பண்ணிட்டு வீடு பார்த்துட்டு எதுக்கு அழுவுற? Having joined the duty, ஐயோ அவர் போறாரே, he's leaving. He's leaving. அவர் போயிட்டாரு. He has left. இந்த அம்மா அழுதுகிட்டே வந்துச்சு. This lady wept and ஒரு வருஷம் கழிச்சு after a single year, அங்க வேலை எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வீட செட்டில் பண்ணிட்டு having settled the house, வந்தாரு. he returned. இப்ப மனைவியை கூட்டி போறாரு, மனைவி பிள்ளைகளை. He's going to take his wife and children. நல்லதாங்க பேசிட்டு இருந்தாங்க. They were speaking. பாஸ்டர்ல உட்கார்ந்திருக்காரு, அதே சுந்தரம் பாஸ்டர்ல உட்கார்ந்திருக்காரு. Pastor Sundaram was there. அவன் அனௌன்ஸ் பண்ணான், and he announced, விமானம் ரெடி ஆயிடுச்சு, the flight is ready, நீங்க வந்து you could come and board the flight. இந்த அம்மா உட்கார்ந்திருந்த அம்மா இன்னும் ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், இன்னும் 2 இருக்கு. அவன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலோ இல்லையோ எங்களை கூட போற பிரைஸ் ராட் சொல்லல. The moment the flight was announced, this wife caught hold the hand of the husband and ran. அவர் சொன்னார், வெயிட். Whereas her husband was asking her to wait. ஜோமட்டு போ. Let us pray. Let us get. She was not bothered that she ought to be prayed. இழுத்துட்டே போயிட்டாங்க. She just pulled her husband. Yeah. What for? Yeah. Why? பாஸ்டர் அது பண்ண கிடையாது. யாரோட போறேன்? With whom you are living? போறேன், புருஷனோட போறேன். Going along with my husband. அத துக்கம்லாம் சந்தோஷமா மாறும். So your grief will என் turn. ரட்சகராக இயேசு வர போகிறார். My Lord Jesus is going to come. Hallelujah. Hallelujah. என்னை ரட்சித்த தேவன், My God who saved me. என் ஆபத்துல என்னோடு இருந்த தேவன், God was there during the times of trouble, அவரோடு இருக்கும்படியா that I may be with him. என்னை சேர்த்து கொள்ள சீக்கிரம் வரப்போகிறார். He's going to come soon that he may gather me. அந்த நாள் எவ்வளவு மகிமையா. That day, what glorious day. அதுதாங்க மெய்யான கிறிஸ்மஸ். That is the true Christmas. அது நிரந்தரமான கிறிஸ்மஸ். That Christmas would அந்த last. மகிழ்ச்சிக்கு முடிவே இல்லை. There is no end for happiness. ஆனா ஒரே ஒரு எச்சரிக்கை, Only one warning. ஒரு எச்சரிக்கையோடு நான் முடிக்கிறேன். With one warning I am. வேதம் என்ன சொல்லு தெரியுமா? What about the word of God? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். 2 Peter 3rd chapter. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 2 பேதுரு தயவு செய்து 3ஆம் அதிகாரம். 2 Peter 3rd chapter. தயவு செய்து 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். 14ஆம் வசனம்.
ஆகையால் 14 ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் அவருடைய வருகைக்கு காத்திருங்கள். Wherefore, beloved, that ye look for such things, be diligent, that ye may be found in peace without spot and blame. Brother, வர காத்திருக்கிறீங்க. you're waiting for his coming. நான் சொல்றேன், I would say, எல்லா சண்டேயும் புறப்பட்ட மாதிரி எல்லா சண்டேயும் ஆராதனை தான். so worship on all Sundays. எல்லா சண்டேக்கு புறப்பட்ட மாதிரியா அந்த கிறிஸ்மஸ்க்கு புறப்பட்டீங்க? Have you proceeded for Christmas even as an all Sunday? இல்ல. Not so. போன மாசமே ஆயத்தமாயிட்டீங்க தெரியுமா? I think you would have prepared yourself போன last month. மாசமே அதிரசம் ரெடி, போன மாசமே முறுக்கு ரெடி, போன மாசமே பட்டு புடவை ரெடி, போன மாசமே ஒரு மாசத்துக்கு முன்னால இந்த கேக்கும் கோழியும் ட்ரெஸ்ஸும் ரெடி. ஆயத்தமாயிட்டீங்கல்ல? The sweet, the savories, the dress, the cake and other eatables. மற்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் எழும்பி பல்லு விளக்குனீங்களோ இல்லையோ, குளிச்சீங்களோ இல்லையோ, வந்துட்டீங்க. But if you're not Christmas, it's Christmas. You got to rise up, brush your teeth, and take bath. ராத்திரி எல்லாம் தூங்காம Throughout night they have not slept. ராத்திரியோடு எத்தனை பேரு அந்த எத்தனை கோழி அங்க ஜீவனுக்காக கத்திட்டு கிடக்கோ எனக்கு தெரியும். I do not know about how many hens would have been slaughtered. இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க, நான் கொஞ்ச நேரமாவது உயிரோடு இருக்கிறேன்னு மண்டாடிட்டு கிடக்குது கோழி. It's crying, Pastor, speak for some more time. Let me be alive for some more time. ஆயத்தம் இல்லாம வந்தீங்களா? Have you come without கிறிஸ்மஸ் any? வருதுன்னு சொல்லி 25ஆம் தேதி வருதுன்னு சொல்லி போன மாசமே உங்க வீட்டுக்காரரா படாத பாடு படுத்தி வாங்கிட்டீங்கல்ல? ஆயத்தம் ஆயிட்டீங்கல்ல? ஆயத்தமா தான வந்திருக்கீங்க. You have come prepared yourself for Christmas. After all, கொஞ்ச நேரம் ஒரு நாள் மகிழ்ச்சிக்கு நீங்க ஆயத்தமாகி வந்திருக்கிறீங்களே. You are prepared only for one day. நித்தியமாய் அந்த இயேசுவோடு உட்கார போறமே. You are going to be seated with Jesus forever and ever. பண்ணீங்க. What about your preparation? இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ள கூடாது. You are waiting for all this. You should not be deceived. அந்த பண்டிகைக்கு நாம லகுவா போயிட முடியாது brother. We cannot go easily to that. இத்தனை வருஷ விசுவாசின்னு போயிட முடியாது. So I have been believer for several years. இத்தனை ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நடத்தினேன்னு போயிட முடியாது. I have gained several souls. இத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன்னு போயிட முடியாது. I given baptism, therefore I can go. You cannot. இவ்வளவு பெரிய சபையை நடத்தினேன்னு போயிட முடியாது. I'm leading such a big church. இவ்வளவு பெரிய கோயிலை கட்டினேன்னு போயிட முடியாது. I built a great church. I cannot go that easily. The Christmas நாள் நமக்கு ஒரு செய்தி கொடுக்கிறது. This day of Christmas it gives a message. அந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்க போணுமானா, if you got to go to the சொந்த தேசத்துல நம்முடைய பண்டிகை நாம கொண்டாடணும். If you got to go to our own land and celebrate Christmas, நான் சொல்லுவேன், I would say, காரை without spot or wrinkle, பிழை இல்லாத வாழ்க்கையை வாழுவீர்களானால், a life without any blame, if you are able, தம்முடையவர்களை சேர்க்கும்படி என் தேவன் வரப்போகிறார். our God has come to gather. என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். The Lord says, I come to gather my saints. அதுதான் உண்மையான பண்டிகை. That's a real celebration. அதுதான் நிரந்தர பண்டிகை. That is the celebration that will last. இயேசுவோடு கொண்டாட போற பண்டிகை அதுதான். A feast that would celebrate with Jesus. அந்த பண்டிகைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். So prepare yourself. இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் Christmas brings a ஒரு blessing. எச்சரிக்கையை நமக்கு கொடுத்து அனுப்புகிறார். So it also gives a warning to us. இந்த உலக மகிழ்ச்சியில மகிழ்ந்திராதீங்க. Do not immerse yourself in the joy of this மெய்யான world. மகிழ்ச்சி நீங்கள் நான் தேவராஜ்யம் போய் சேரணும். So with the true joy is you and I have got to go to God. விலக்க வேண்டியதை விலக்குங்க. Whatever you got to cast away, you got to cast. அகற்ற வேண்டியதை அகற்று. Whatever you got to remove, you got to remove. வெறுக்க வேண்டியதை வெறுங்க. Whatever you got to hate, you got to தள்ள hate. வேண்டியதை தள்ளுங்க. Whatever you got to throw off, you got to throw. தேவனுக்கு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Lo, I come soon. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். He that is holy, let him be holy. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி He செய்யட்டும். that is righteous, let him be righteous. இரட்சகராய் இயேசு வரப்போகிறார். My Lord Jesus is going to come. நான் விசுவாசிக்கிறேன். I believe. ஒருவேளை அடுத்த கிறிஸ்மஸ் நாம் பரலோகத்திலே கொண்டாட வேண்டியதா இருந்தாலும் Probably if you celebrate, ஆச்சரியப்படாதிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். probably if you have to celebrate Christmas next year in heaven, do not be surprised. Be என்றால் prepared. தேவன் சீக்கிரமாய் வருகிறார். Because our God is going to come soon. என்னால இப்படியே கொண்டாடிட்டு இங்கேயே ஆடி பாடி கேக் வெட்டிட்டு உட்கார்ந்து நினைச்சிடாதீங்க. Do not think that you'll be seated here. நமக்காக ரத்தம் சிந்தின இரட்சகர் வரப்போகிறார். Our Redeemer who shed his blood for us is going to return. ஆயத்தமாயிருங்கள். Prepare yourself. ஆயத்தப்படுங்கள். Be prepared. அந்த மகிமையின் தேசத்திலே நாம் போய் சேருவதற்கு That we may கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். go to the glorious land. May the Lord help us. கர்த்தர் உங்களோடு இருப்பார். May the Lord be with you. எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். Let us all go on our knees. 5 நிமிஷத்துல யார் வெளியே போக தயவு உட்கார். 5 minutes will end. 5 நிமிஷத்துல முடிச்சிடுமே. 5 minutes will end. ஆசீர்வாதத்தோடு நான் உங்களை அனுப்ப விரும்புகிறேன். I would like to send you with a blessing.
கிறிஸ்து என்கிற இரட்சகர் உனக்காக இன்றைக்கு பிறந்திருக்கிறார். Christ the Redeemer is born for you. உன் பாவத்தை மன்னிக்கும்படியா, that he may forgive your sins, உன்னை ஆபத்திலே தப்புவிக்கும்படியா, that he may deliver you உன்னை from trouble, கனப்படுத்தும்படியா, that he may honor you. நான் சொல்வேன், சொந்த தேசத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இரட்சகர் இன்றைக்கு A பிறந்திருக்கிறார். Savior is born today that he may take you to his own native land. அந்த இரட்சகரை நீ கேட்டுட்டு போயிடாதீங்க. இத்தனை வருஷம் நீ கேட்டிருக்கலாம். Do not simply hear about the Savior. உன் வாழ்க்கையில இன்றைக்கு நீ கண்டுபிடிக்கணும். You have got to seek out in your உன் life. வாழ்க்கையில நீ கண்டுபிடிக்கணும். You have got to search. நீங்க இரட்சகரா கண்டுபிடிச்சிட்டீங்களா? Have you sought the Lord? அவர் உங்களை ரட்சித்திருக்கிறாரா? Has he saved you? அவர் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறாரா? Has he forgiven your sins? ஒரே ஒரு நிமிஷம் கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். One question I'm going இந்த to ask. திரள் கூட்டத்தின் நடுவிலே Amidst the entire gathering, இன்னும் உங்கள் இயேசுவை இரட்சகராக நீங்கள் வாழ்க்கையில கண்டுபிடிக்காமல் இருப்பீர்களானால், if you have not seen Jesus as your Savior in your life, இது நீ இயேசுவை கேள்விப்படுகிற கடைசி ஆண்டா இருக்கட்டும். let this be the இன்றைக்கு last நீ year இயேசுவை you hear. இரட்சகராக கண்டுபிடிச்சிட்டு வெளியே போகணும். You have to experience Jesus as அவரின் your Savior. பாவங்களை மன்னிக்கணும். He has to உன் forgive you. அக்கிரமங்களை மன்னிக்கணும். Has got to உன் forgive you. மீறுதல்களை மன்னிக்கணும். Has got to forgive your ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு வெளியே போகணும். With the joy of இந்த salvation. கிறிஸ்துமஸ் நாள் அந்த மேய்ப்பர்கள் இரட்சகரை கண்டது போல நீ இயேசுவை கண்ட நாளாய் இருக்க வேண்டும். The day of Christmas, even as a shepherd saw Jesus, you have got to see இத்தனை Jesus. கிறிஸ்துமஸ் நீ ஆண்டவரை கேள்விப்பட்டிருக்கலாம். Probably you have heard about the Lord regarding இன்னைக்கு நீ Christmas. வெளியே போகும்போது, Today when you go, நான் இயேசுவை கண்டேன், I've seen Jesus. நான் இயேசுவை கண்டேன், I've seen என் Jesus. இரட்சகராக நான் கண்டுபிடித்தேன். I have sought my இயேசு Lord. என் பாவத்தை மன்னித்தார். Jesus has forgiven my இயேசு sins. என் பாவத்தை மன்னித்தார். Jesus has forgiven my sins. இந்த அனுபவம் எனக்கு இல்ல பிரதர். This experience I do not இயேசு have. என்னை ரட்சித்தார் அனுபவம் இல்ல I பிரதர். do not have the experience நான் ஒரு that பண்டிகை Jesus. கிறிஸ்தவனாகவே வாழ்க்கையில போயிட்டு இருக்கேன் பிரதர். I'm leading a Christian celebrating இன்றைக்கு நான் Christmas. உண்மையாய் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன். Today I desire to be இன்றைக்கு saved. ரட்சிக்கப்பட நான் விரும்புகிறேன். I desire to be saved. ஒரே ஒன்று தருகிறேன். அப்படி யாராயில் இங்கே One இருப்பீர்களானால், chance. If there be நான் any, இன்னும் ரட்சிக்கப்படல, I've not been நான் saved. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். So he who has நான் faith will இன்னும் take ரட்சிக்கப்படல. baptism with you. I've not been நான் saved. ரட்சிக்கப்பட விரும்புகிறேன். இந்த I கிறிஸ்துமஸ் desire to be நாள் saved. நான் ரட்சிக்கப்பட On this விரும்புகிறேன். day of Christmas, எனக்காக ஜெபிங்க. please pray for me. யாராயில் ஒருவர் இங்கே இருப்பீர்களானால், There be any யாரானை single ஜெபித்து முடிக்கிறதுக்குள்ள person, நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். So I would அவங்க like மாத்திரம் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். please stand up. நான் ரட்சிக்கப்படல பிரதர். I have not been saved. இன்னும் இயேசு என் பாவத்தை மன்னிக்கல. My Jesus has not forgiven my இந்த sins. அனுபவத்துக்குள்ள நான் வரல பிரதர். I have not come to this experience. நான் பண்டிகை கிறிஸ்தவனாவே இருக்கிறேன். I am a நான் அறியாத Christian celebrating. கிறிஸ்தவனாகவே இருக்கிறேன். I'm a Christian not knowing Christ. எனக்காக ஜெபிங்க, நான் ரட்சிக்கப்படணும். I'll pray for me that I ought to be saved. அல்லேலூயா. சீக்கிரமா எழும்பி நில்லுங்க. Please stand up. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். Having faith and taking baptism. ரட்சிப்பு will என்று be சொல்லுகிறது விசுவாசத்திலும் ஞான ஸ்நானத்திலும் அடங்கி இருக்கிறது. saved. So faith is in baptism and in இந்த ரெண்டு salvation. அனுபவம் உள்ளவர்களே ரட்சிக்கப்பட்டவர்கள். So only those having this ஆவியானவர் experience will உங்களோடு be saved. பேசும். தயவு செய்து உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். Do not harden your heart. இன்றைக்கு தேவ சத்தத்தை கேட்பீர்களானால் கடினப்படுத்தாதீர்கள். If you are able to hear the voice of God, do கிறிஸ்துமஸ் not harden your heart. அர்த்தமுள்ள நாளாய் மாற வேண்டும். This day of Christmas should be a day of change, அர்த்தமுள்ள நாளாய் மாற a வேண்டும். day of reasoning. அனுபவமுள்ள கிறிஸ்துமஸாய் மாற வேண்டும். So a day of reasoning. எழும்பி நிற்கிறவர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். Thank all those who stand. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. பிரதர், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May the Lord be with இந்த you. நாளை அர்த்தமுள்ள நாளாக தேவன் மாற்றுவாராக. May this day be purposeful for you. ஓ ஹalleluya. ரட்சிக்கப்பட்டவருடைய இருதயம் களி கூறவில்லையா? உங்கள் இருதயம் ஆனந்தப்படவில்லையா? Those who have been என் saved, ஆண்டவராய் whether you do இயேசு not இந்த joy. உலகத்துக்கு வந்து சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும்படி வந்தார். My Lord Jesus came to this world to bring joy. என்னுடைய இருதயம் நன்றியினால் நிறைந்திருக்கிறது. Let us be filled with என்னுடைய joy. மகிழ்ச்சியினால் துள்ளிக் கொண்டிருக்கிறது. Let your heart is filled ஓ with joy. இயேசு என்னை ரட்சித்தார். My Lord has saved me. இயேசு என்னை ரட்சித்தார். My Jesus has saved me. ஹalleluya. Hallelujah. அதனால்தான் சொன்னா, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை ஹalleluya. ஆண்டவரே, எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிச்சதுக்காக உம்முடைய கரங்களை தட்டி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Let us clap hands for having நாங்கள் forgiven உம்மை us. துதிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Lord, we praise thee and ஆண்டவரே, Lord. இந்த அனுபவத்துக்காக எழும்பி நிற்கிற இந்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
Bless all the children who இந்த stand up. பிள்ளைகளை ஆசீர்வதியும். Bless these children, my Lord. அவர்களை இந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வாரும் ஆண்டவரே. Bring them to this அவர்களை experience. இழுத்து கொண்டு வாரும் ஆண்டவரே. Lord, us to draw them. அவர்களிலே ஆரம்பித்த கிரியை நீர் பூரணமாக்கு. The work that you have started, let it be completed in them. நீர் வருகிற வரைக்கும். Up to the time you come. நீர் வருகிற வரைக்கும். Up to the time you come, my Lord. இந்த ரட்சிப்பிலே In this salvation, என்னையும் me, சபையையும் as well as the church, குடும்பத்தையும் even as a family, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தை என்பது even up to the end, they shall be நாங்கள் saved. கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க கிருபை தந்து எங்களை அனுப்புவீராக. Lord, fill us with thy grace that we may stand to the last. ஆசீர்வதியும். Bless us. ஆசீர்வதியும். Bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம், சமாதானம், வழி நடத்தல், இந்த கிறிஸ்மஸ் நாளின் மன மகிழ்ச்சி உங்கள் அனைவரோடும் கூட கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இங்கே மாத்திரமல்ல, வெளியிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எங்கள் சபையின் சார்பாக எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். வெளியே போகிறதுக்கு முன்னால் 10 பேருக்காவது கிறிஸ்மஸ் சொல்லிட்டு போங்க. அப்படியே ஓடாதீங்க. என்னத்தையோ அந்த கேக்கை நினச்சிட்டே போயிடாதீங்க. பக்கத்தில் உள்ள 10 பேரை பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்களேன். அது கூடவா காசு கொடுக்கணும்.